Hi பசங்களா, good evening. Welcome to Vedantu. This is Asha ma'am here. So எல்லாருக்கும் நான் பேசுறது கேக்குதுன்னு நினைக்கிறேன். Am I audible? Am I visible? Yes. So இன்னைக்கு நம்ம வந்து 9th standard socialல Civics chapter 3 ஓட book back exercises தான் பார்க்க போறோம். ரெடியா இருக்கீங்களா? I am very excited for this session. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த விஷயங்கள் எல்லாமே சத்தியமா சொல்றேன், உன் கிளாஸ்க்கு ப்ரிப்பேர் பண்றதுக்கு முன்னாடி எனக்குமே தெரியாது. ஓகே, இதை சொல்றதுக்கு எனக்கு ஒன்றும் வெக்கம் கிடையாது. நானும் இதெல்லாம் படிச்சுட்டு தான் வந்திருக்கேன். ஓகே, இந்த ரைட்ஸு இதை பற்றியெல்லாம் நம்ம படிச்சிருக்கோம். ஆனால் எத்தனை பேருக்கு அது ஞாபகம் இருக்குது அப்படின்னு கேட்டால் இப்போ எனக்கு சுத்தமாக ஞாபகம் இல்லை. உங்களோட கிளாஸுக்கு ப்ரிப்பேர் பண்ணும்போது தான் இப்படியெல்லாம் நம்ம படிச்சிருக்கோம், இதெல்லாம் நம்ம நாட்டில் இருக்குங்கிறதே எனக்கு திரும்பவும் ரீகால் ஆச்சு. ஸோ இதெல்லாம் உனக்கு சொல்லிக் கொடுக்கறது எனக்கு இன்னுமே வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. ஏன்னா உனக்கு நான் புரிகிற மாதிரி சொல்லிக் கொடுக்க போகிறேன், கடைசி வரைக்கும் மறக்காத மாதிரி சொல்லிக் கொடுக்க போகிறேன். நீ கற்றுக்க ரெடியாக இருக்கியா? எஸ். ஸோ ஒரே ஒரு விஷயம் நான் வந்து இந்த கிளாஸோட ஸ்டார்டிங்கில் சொல்லி புரிய வைக்கணும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நான் இந்த சாப்டர் 3 ஹியூமன் ரைட்ஸை எடுக்கிறது நீ உன்னுடைய ஆனுவல் எக்ஸாமில் சென்டம் எடுக்கிறதுக்காக கிடையாது, உன்னோட ஹாஃப்லி எக்ஸாமில் சென்டம் எடுக்கிறதுக்காக கிடையாது. நீ இந்தியாவில் ஒரு சிட்டிசனாக இருக்க போகிற இல்லையா? 18 இயர்ஸ் வந்த உடனே உனக்கு வந்து வாக்குரிமை வந்துடும், ஓட்டர் ஐடி வந்துடும், நீ ஓட் போட போகிற. அப்படிப்பட்ட ஒரு சிட்டிசனுக்கு நான் இந்த நாட்டோடைய சில ரூல்ஸை சட்டத்திட்டங்களை நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன், அவ்வளோதான். சரியா? ஸோ ஐம் நாட் கோயிங் டு டீச் இன் அக்கார்டிங் டு த மார்க்ஸ். சரியா? அதுக்காக நான் என்ன சொல்கிறேன்னா, இது எக்ஸாமுக்கு படிக்கவே வேண்டாம் அப்படி சொல்லலை. எக்ஸாமுக்காக படிடா, ஆனால் எக்ஸாமுக்காக மட்டுமே படிக்காதுன்னு நான் சொல்கிறேன். சரியா? நான் எக்ஸாமுக்காக இங்கே டீச் பண்ண வரலைன்னு சொல்கிறேன். ஓகே, ஸோ இதெல்லாம் உன்னோட வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியமான சில விஷயங்கள். ஓகே, நானே இன்னைக்கு தான் கற்றுக்கிட்டேன், அதனால நான் உனக்கு சொல்லிக் கொடுக்க வந்திருக்கேன். கற்றுக்கலாமா? ரெடியா எல்லாரும்? எஸ். ஆஸ் அ சிட்டிசன் ஆஃப் இந்தியா வி ஆல் ஷுட் நோ ஆல் தீஸ் ரைட்ஸ். என்னென்ன ரைட்ஸ் எல்லாம் நம்மளுக்கு இருக்குது, உரிமைகள் என்னென்ன இருக்குன்னு தெரிஞ்சாதான் நம்ம எப்படி வாழணும், எதெல்லாம் பண்ணலாம் எதெல்லாம் பண்ணக்கூடாதுங்கிற ஐடியா நம்மளுக்குமே கிடைக்கும். சரியா? அந்த லெசன் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம், விச் இஸ் ஹியூமன் ரைட்ஸ். தமிழில் மனித உரிமை அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? சூப்பர், எனர்ஜெட்டிக்காக இருக்கீங்க. இந்த லைவ் வந்து ஒரு 1.5 hour இருக்கும். சரியா? ஆகஸ்ட் போர்ஷன் இப்போ ஏன் மேம் எடுக்கிறீங்க? நீங்கள் தானடா எடுக்க சொன்னீங்க. நீங்கள் தானே எடுக்க சொன்னீங்க. மேம் எனக்கு இந்த லெசன் புரியவே இல்லை மேம், எடுங்க அப்படின்னு நீங்கள் தான் சஜஸ்ட் பண்ணீங்க. ஸோ ஐ கேம் அப் வித் திஸ் லெசன். சரி, ஆரம்பிக்கலாமா? சூப்பர். வேத் ஏஐயில் சிபிஎஸ்சி வீடியோஸ் மட்டும்தான் வருது, உங்கள் வீடியோஸ் வரலை. இல்லைப்பா, நம்ம வீடியோஸ் கண்டிப்பாக வருது. ஏன்னா நான் பர்சனலாக ஆப்பை டவுன்லோட் பண்ணி வேத் ஏஐ யூஸ் பண்ணி பார்த்தேன். ஆல் த வீடியோஸ் ஃப்ரம் ஸ்டேட் போர்ட் 9th 10th இதெல்லாம் காட்டுது. சரியா? ஓகே, கிவ் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். உனக்கு இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் தான் வேணும் அப்படின்னா ஸ்ராவணி மேம் ஏற்கனவே 9th ஸ்டாண்டர்டுக்கு சோஷியல் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் போட்டுட்டாங்க, அங்கே போய் எடுத்துக்கலாம். இன்னைக்கு கிளாஸ் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸை பற்றி இருக்க போகிறது கிடையாது. சரியா? ஓகேவா? சூப்பர். ஸோ கிளாஸ் இன்னைக்கு ஆரம்பிச்சிடலாம். இன்னைக்கு நம்ம சாப்டர் 3 பார்க்க போகிறோம், விச் இஸ் ஹியூமன் ரைட்ஸ். மனித உரிமைகள் பற்றி பார்க்க போகிறோம். ஒரு மனுஷனுக்கு என்னென்ன உரிமைகள் இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். சரியா? இந்த சாப்டர் பொறுத்த வரைக்கும் வில் பி டீலிங் வித் 2 இம்பார்ட்டன்ட் திங்ஸ். சரியா? ஒன்று ஹியூமன் ரைட்ஸ். ஓகே, ஹியூமன் ரைட்ஸ் அப்படின்னா மனித உரிமைகள் அப்படின்னு சொல்லுவோம். அது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாட்டுக்கும் காமனான இருக்குது. இந்தியாலேயும் மனித உரிமை அப்படின்றதுக்கு என்னென்ன ரூல்ஸ் எல்லாம் இருக்கோ அதே தான் யூஎஸ்லேயும் இருக்குது, அதே தான் சைனாலேயும் இருக்குது. ஸோ குளோபலி ஆல் ஓவர் த வேர்ல்டு எல்லா இடங்களுக்குமே வந்து we have the same rules of human rights. சரியா? ஆனால் இன்னொரு சைடில் நம்ம நாட்டுக்குன்னு மட்டுமே இருக்கக்கூடிய சில ரூல்ஸும் இருக்குது, விச் இஸ் கான்ஸ்டிடியூஷன். தமிழில் அரசியலமைப்பு இல்லை அரசியலமைப்பு சட்டம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த அரசியலமைப்பு சட்டம் அப்படிங்கிறது ஒவ்வொரு நாட்டுக்கும் வித்தியாசமாக இருக்கும். இந்தியாவோட கான்ஸ்டிடியூஷன் வேறு மாதிரி, சைனாவோட கான்ஸ்டிடியூஷன் வேறு மாதிரி, அமெரிக்காவோட கான்ஸ்டிடியூஷன் வேறு மாதிரி. ஓகே, ஸோ இந்த லெசன்லாம் நம்ம ரெண்டுமே கலந்து தான் பார்க்க போகிறோம். அதனால தெளிவாக படிச்சுக்கலாம். எதெல்லாம் உலகம் ஃபுல்லாக பேசலாம், எதெல்லாம் நம்ம நாட்டில் மட்டும்தான் பேச முடியும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். சரியா? ஸோ அதில் ஃபர்ஸ்ட் சூஸ் த கரெக்ட் ஆன்சர் பார்த்துடலாம். அப்பத்தீட் வாஸ் ஃபாலோட் பை.
சவுத் சூடன், சவுத் ஆஃப்ரிக்கா, நைஜீரியா, எஜிப்ட். இப்போ நீங்கள் கேட்குறீங்களே நம்ம ஆகஸ்ட் போர்ஷன் இப்போ ஏன் மேம் எடுக்கிறீங்கன்னு. அப்போ ஆகஸ்ட் போர்ஷன் படிச்சிருப்பீங்க இல்லையா? சொல்லு பார்க்கலாம் இதுக்கு என்ன ஆன்சர் வரும்னு. எஸ், என்னடா வரும்? ஆப்ஷன் பி, சவுத் ஆஃப்ரிக்கா. வெரி குட். ஸோ ஆப்பத்தீட்னா என்னடா தெரியுமா? அப்பத்தீட்னா என்னன்னே தெரியாமல் இந்த ஆன்சர் படிக்கிறவங்கலாம் ஆகஸ்ட் போர்ஷன் அப்படி இப்படின்லாம் சொல்லவே கூடாது, சரியா? ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த லெசன் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஆகஸ்ட்டில் படிக்க வேண்டியதோ எப்போ படிக்க வேண்டியதோ, உனக்காவது ஆகஸ்ட்டில் படிக்க வேண்டியது நீ இப்போ நவம்பரில் படிக்கிற. உனக்கு 9th இருக்கக்கூடிய போர்ஷனை நான் இன்னைக்கு தான் படிச்சிருக்கேனே. ஐ மீன் படிச்சிருப்பேன் கண்டிப்பாக ஸ்கூலில் இருக்கும்போது, சுத்தமாக மறந்துட்டேன். இன்றைக்கி தான் திரும்ப படித்தேன். ஆனால் அதுக்காக வந்து நான் என்னையே நானே கேட்டுக்க முடியுமா? 9th படிக்க வேண்டியது இப்போ உட்காந்து படிச்சுட்டு இருக்கேன், வெக்கமா இல்லை அப்படின்னு நான் என்னையே கேட்டுக்க முடியுமா? நோ, அசிங்கமாக இருக்குது எனக்கு. இவ்வளோ நாள் நம்ம இதெல்லாம் தெரியாமல் இருந்திருக்கோமே அப்படின்னு எனக்கு வெக்கமாக இருக்குது. ஓகே, 2 மாதம் தானே, பரவாயில்ல, படிக்கலாம், தெரிஞ்சுக்கலாம். நான் உனக்கு வந்து கரெக்டாக சொல்லித்தரேன், சரியா? ஓகே. ஸோ ஆப்பர்தீட்னா என்ன ஃபஸ்ட்டு தெரியுமா? நோ. சில மக்களை நம்ம ஒதுக்கி வைப்போம், சரியா? அவங்க வந்து பிளாக்காக இருக்காங்க, ஒயிட்டாக இருக்காங்க அப்படிங்கிற அந்த கலரை வச்சு, ரேசஸ் வச்சு நம்ம சில மக்களை ஒதுக்கி வைப்போம். நெல்சன் மண்டேலா எல்லாரும் கேள்விப்பட்டிருக்கீங்களா? நெல்சன் மண்டேலா, நம்ம காந்திஜி எல்லாருமே ஒரு காலத்தில் கருப்பாக இருந்ததுக்காக ஒதுக்கப்பட்டவர்கள் தான். ஓகே, இத்தனைக்கும் கருப்பு அப்படின்ற கலர் தான் நிறைய பேர் இருந்தாங்க. நிறைய பேர் பிளாக் பீப்புளாக தான் இருந்தாங்க. ஒயிட் பீப்புள் ரொம்ப ரொம்ப கம்மி, மைனாரிட்டி கேசஸ் தான். ஆனாலுமே அந்த கம்மியாக இருக்க மக்கள் எல்லாம் அதிகமான மக்களை ஒதுக்கி வைக்க ஆரம்பித்தாங்க. ஸோ அதை தான் வந்து ஆப்பர்தீட்னு சொல்லுவோம். இது சவுத் ஆஃப்ரிக்காவில் நடந்தது. காந்திஜி ஒரு தடவை சவுத் ஆஃப்ரிக்கா போயிருக்கும்போது அவருக்கும் நடந்தது. அதுக்கப்புறமா தான் அவரும் போராட ஆரம்பித்தார். இப்படியெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்றதுக்கே எதிராக போராட ஆரம்பித்தார், சரியா? அடுத்து பாயிண்ட் நம்பர் 2, டேஷ் ரைட் எக்ஸசைசஸ் இன் த ஃபார்மேஷன் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் அ கவர்மெண்ட். ஒரு அரசாங்கம் ஃபார்ம் ஆகிறது, அது எப்படி செயல்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறது, இதெல்லாம் எந்த லாக்கு கீழே வரும், இல்லை எந்த ரைட்டுக்கு கீழே வரும்? சோஷியல் ரைட்டா, எக்கனாமிக் ரைட்டா, பொலிட்டிக்கல் ரைட்டா, கல்ச்சுரல் ரைட்டா? வெரி குட், ஆப்ஷன் சி, பொலிட்டிக்கல் ரைட்டுக்கு கீழே வரும். சூப்பர். இப்போ தேர்ட் கொஸ்டின். A 10-year-old boy is working in a shop. ஒரு கடையில் 10 வயசு இருக்க ஒரு பையன் வேலை பார்த்துட்டு இருக்கான். Which right can you use to recover him? இப்போ அவனை வந்து அங்கேருந்து வெளியே கொண்டு வரணும். என்ன ரைட்டை யூஸ் பண்ணி நீ போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம்? ரைட் டு ஈக்குவாலிட்டி, ரைட் டு ஃப்ரீடம், ரைட் அகெயின்ஸ்ட் சைல்டு லேபர் எக்ஸ்ப்ளாய்டேஷன், ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலிஜன். வெரி குட், ஆப்ஷன் சி, ரைட் அகெயின்ஸ்ட் சைல்டு லேபர் எக்ஸ்ப்ளாய்டேஷன். அதாவது ஒரு குழந்தைய நீங்கள் வேலைக்கு அனுப்பக்கூடாது. ஒரு 14 வயசுக்கு கீழே இருக்க எந்த ஒரு பையனையோ இல்லை எந்த ஒரு பொண்ணையோ நீங்கள் வேலை செய்யுங்க அப்படின்னு கட்டாயப்படுத்தக்கூடாது. அதுக்கு பேர் சைல்டு லேபர். அப்படி பண்ணிங்கன்னா ஜெயில் கன்ஃபார்ம். அப்போ அந்த கேஸ்க்கு கீழே நீங்கள் இந்த பையனை வந்து வெளியே கொண்டு வரலாம், சரியா? ஓகே. வாட் இஸ் த டைம் லிமிட் டு கெட் த இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் RTI Act of 2005? சொல்லுங்க பார்க்கலாம். துர்கா அசோக், நான் ஏற்கனவே உங்களுக்கு பதில் சொல்லியாச்சு. ஹாஃப் இயர்லி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வேணும்னா ஸ்ராவணி மேம் போட்டிருக்காங்க வீடியோ, அதை எடுத்துக்கோங்கன்னு சொல்லியாச்சு. இங்கே என்னடா ஆன்சர் வரும்? RTIலேருந்து நீங்கள் ஒரு இன்ஃபர்மேஷனை வாங்கணும்னா அதுக்கு டைம் லிமிட் என்னது? சொல்லுங்க பார்க்கலாம். ஆப்ஷன் டி, 35 டேஸா? ஷியோரா? கரெக்டாக யோசிச்சு சொல்லு பார்க்கலாம். 35 டேஸாக படிச்சிருக்கீங்க? டே, உன்னோட புக்கில் 30 டேஸ் தாண்டா இருக்குது, 35 எப்படி வரும்? ஆப்ஷன் சி, 30 தான் கரெக்டான ஆன்சர். புக்கில் 30 டேஸ் தான் இருக்குது, சரியா? ஸோ RTI அப்படின்னா என்ன ஃபஸ்ட்டு அதை சொல்லுங்கள் பார்க்கலாம். RTI அப்படின்னா என்ன ஃபஸ்ட்டு அதை சொல்லுங்கள். தெரியுமா? வாட் இஸ் RTI? கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கடா. தெரிஞ்சவங்க சொல்லுங்க, தெரியாதவங்க விட்டுருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நான் ஒரு லிங்க்கை வந்து மேலே பின் பண்ணி வச்சுருக்கேன் பாருப்பா.
அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் வீடியோவாக பார்த்துக்கலாம். அண்ட் பிடிஎஃப் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். சரியா? ஓகே, சூப்பர். ஸோ RTI அப்படின்னா ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட். ஸோ RTI மீன்ஸ் ரைட் டு இன்ஃபர்மேஷன் அப்படின்றது தான் RTI. ஸோ இது வந்து என்னென்னா, நம்ம கவர்மெண்ட்டில் கோர்ட்டும் சரி இல்லை போலீஸ் ஸ்டேஷனும் சரி இந்த மாதிரி நிறைய இடங்களுக்கு நம்ம போக வேண்டிய காரணம் இருக்கலாம். அப்போது அவங்க எல்லாருமே எப்படி வேலை பார்க்குறாங்க அப்படின்றத நம்மக்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு உரிமை இருக்குது. அதாவது சட்டம் அப்படி இருக்குது. டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கணும். ஸோ அங்கே என்னென்ன வேலைகள் நடக்குதுங்கிறத நம்மளுக்கும் தெரியப்படுத்தணும். ஒருவேளை அவங்க தெரியப்படுத்தாதப்போ நம்ம RTI ஃபைல் பண்ணலாம். அதாவது எனக்கு தெரியறதுக்கு உரிமை இருக்குது, நீங்கள் இப்போ சொல்ல போகிறீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு RTI ஃபைல் பண்ணலாம். ஒருவேளை நீங்கள் RTI பண்ணுறீங்கன்னா 30 டேஸ்க்குள்ளே அவங்க உங்களுக்கு பதில் சொல்லி ஆகணும். ஒருவேளை பதில் சொல்லணுன்னா அவங்களுக்கு ஃபைன் தான் வரும். சரியா? ஓகே, அடுத்து போலாமா? Which of the following statements are true? Which of the following statements are true? இதுதான் கேள்வி. The State Human Rights Commission was established in 1993. It has power of civil court. Its power extends beyond the state. It can also recommend compensation to the victims. ஸோ இதில் எதெல்லாம் வந்து கரெக்டான ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்னு கேட்குறாங்க. இதெல்லாம் தான் ஆப்ஷன். சொல்லுங்கள் பார்க்கலாம். எதுடா கரெக்டான ஆன்சர்? 2 and 4 அப்படின்னு ஆப்ஷனே இல்லையே. 2 and 4 அப்படின்னு மட்டும் ஆப்ஷனே கிடையாதே. இதுதான் ஆப்ஷன். இதில் ஏவா பியா சியா டியா, அதில் நீங்கள் சொல்கிற 2 and 4 அப்படின்ற ஆப்ஷன் கிடையாது. ஆப்ஷன் டீடா. சரியா? வாட் இஸ் த ரைட் ஆன்சர்? ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். சரியா? 2, 3 and 4 இஸ் த ரைட் ஆன்சர். ஏன் 1 மட்டும் தப்பாக இருக்குன்னா 1993ல் வந்தது ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் கிடையாது, நேஷன் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன். ஓகேவா? தேசிய அளவில் ஒரு நாட்டுக்கான ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் வந்தது இந்தியாவில் 1993ல். ஸ்டேட்ஸ் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் வந்தது 1997ல். ஸோ இதுதான் தப்பாக இருக்குது. அதனால் இந்த ஸ்டேட்மெண்ட் தவிர மற்ற எல்லா ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்டு தான். சரியா? அடுத்து போகலாமா? ஸோ த நெக்ஸ்ட் கொஷின், அசர்ஷன் அண்ட் ரீசன் கொடுத்துருக்காங்க. அசர்ஷனில் ரைட்ஸ் அண்ட் டியூட்டிஸ் ஆர் 2 sides of the same coin. ரீசனில் we have the reason right to freedom of religious and we have to promote harmony and the spirit of people of other religion. இதில் எது கரெக்டான ஆன்சர்? எஸ். லோகிதா, இந்த மெசேஜ் நீங்கள் 10 தடவை போடுறதுக்கு நீங்கள் படித்தா அட்லீஸ்ட் ஒரு 10 கொஷினாவது படிக்கலாம். இப்போவும் நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்கீங்க. நான் உங்ககிட்ட கேட்டேன்ல, நான் மார்னிங்கே வந்துட்டு 4 o'clock லைவ் வச்சுக்கலாமா, ஈவினிங் தள்ளி போட்டுக்கலாமான்னு கேட்டுட்டு தான் நான் பண்ணேன். சரியா? ஸோ இஃப் யூ ஆர் நாட் இன் தட் கான்வர்சேஷன் ஐ டோன்ட் நோ வாட் டு சே. பசங்க இருந்தாங்க, ஒரு 10 பேர் பசங்க இருந்தாங்க. நான் கேட்டுட்டு தான் லைவை வந்து ஈவினிங்காக தள்ளி போட்டு. சரியா? அண்ட் தே ஆல் சைட் இட் இஸ் ஓகே. தே டென்ட் ஹாவ் எனி ப்ராப்ளம் வித் தட். ஓகே, இங்கே என்னடா கரெக்டான ஆன்சர்? போத் A and R are correct and R explains A is the right answer here. சரியா? அடுத்த question போலாமா? According to UNO, a child is a person who has not completed the age of. எத்தனை வயசு வரைக்கும் ஒரு குழந்தை வந்து குழந்தைனே நம்ம சொல்லலாம்? 12, 14, 16, 18. எது கரெக்டான ஆன்சர்? எது கரெக்டான ஆன்சருங்க? ஆப்ஷன் டி, 18 is the right answer. 18 years வரைக்கும் எல்லாருமே குழந்தை தான். சரியா? ஓகே. கைலாஷ் சத்யாத்ரி and Malala Yousafzai has been awarded Nobel Prize for dash. So Nobel Prize for Literature, Nobel Prize for Peace, Nobel Prize for Physics or Nobel Prize for Economics. எதுக்கு அவங்களுக்கு நோபல் பிரைஸ் கிடைச்சது? கைலாஷ் சத்யாத்ரி அண்ட் மலாலா யூசப்சாய்க்கு எதுக்காக நோபல் பிரைஸ் கிடைச்சது? வெரி குட், இட் இஸ் அ நோபல் பீஸ் ப்ரைஸ். அமைதிக்காக ப்ரைஸ் கிடைச்சது. சரி, fill in the blanks போலாமா?
த யூனிவர்சல் டிக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் கண்டெயின் டேஷ் ஆர்டிக்கல். ஆர்டிக்கல் அப்படின்னா பிரிவு அப்படின்னு சொல்லலாம், பிரிவு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போது யூனிவர்சலாக ஹியூமன் ரைட்ஸ் அப்படின்னு ஒரு விஷயத்தை கொண்டு வந்தாங்க. அதில் எவ்வளோ ஆர்டிகல்ஸ் இருக்குது? வெரி குட், இட் இஸ் 30. அடுத்த கொஷின், த ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் வேர் இன்கார்பரேட்டட் இன் த கான்ஸ்டிடியூஷன் பை அமெண்ட்மெண்ட் ஆக்ட். ஸோ இப்போ ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் அப்படின்னா அடிப்படையான சில ரைட்ஸ்ன்னு இருக்கும்ல, அதுதான் இது. அடிப்படை கடமைகள் அப்படின்னு சொல்லலாம், அதுதான் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். சரியா? இன்கார்பரேட்டட் அப்படின்னா வந்து சேர்த்துக்கிறது, அந்த ரூல்ஸ்குள்ளே சேர்த்துக்கிறது. ஸோ கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னா என்னது? அரசியல் அமைப்பு, அரசியலமைப்பு. சரியா? அரசியலமைப்புக்குள்ளே எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அமெண்ட்மெண்ட் அப்படின்னா என்னடா, ஒவ்வொரு தடவை நம்ம ரூல்ஸ் ஏதாவது ஃப்ரேம் பண்ணும்போதோ இல்லை சட்டங்கள் போடும்போதோ அது அப்படியே கடைசி வரைக்கும் இருக்க போகிறது கிடையாது. சரியா? அந்த சட்டம் வந்து நல்லதாகவும் இருக்கலாம், கெட்டதாகவும் இருக்கலாம், சம்டைம்ஸ் மாற்றப்படணும் அப்படின்னு ஃபீல் பண்ணக்கூடிய சட்டமாகவும் இருக்கலாம். அப்போ சம்டைம்ஸ் ஒரு சட்டம் நம்ம வச்சதே நம்மளுக்கு தப்பாக படுது ஒரு 10 வருஷம் கழிச்சு அப்படின்னா அதை நம்மளுக்கு திருத்திக்கிறதுக்கான ஒரு ஆப்ஷன் வந்து இருக்குது. அதுதான் அமெண்ட்மெண்ட் ஆக்ட். சரியா? சட்ட திருத்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அமெண்ட்மெண்ட் ஆக்ட் அப்படின்னா என்னது? சட்ட திருத்தம். ஸோ ஏற்கனவே நம்ம வச்ச சட்டமே வந்து நம்மளுக்கு ஏதோ ஒரு காலத்தில் தப்பாக இருக்குது, இல்லை வேறு யாராவது தப்பாக இருக்குன்னு நம்மளுக்கு சுட்டி காட்டுறாங்கன்னா we can correct it. சரியா? இப்போ இதில் எத்தனாவது அமெண்ட்மெண்ட் ஆக்டில் இந்த ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் எல்லாம் வந்து இன்க்ளூட் பண்ணாங்க? வெரி குட், 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்டில் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. 42வது தடவை சட்டத்தை திருத்தும் போது ஃபண்டமெண்டல் டியூட்டிஸை அரசியல் அமைப்புக்குள்ளே கொண்டு வந்தாங்க. ஓகே, அடுத்து போகலாமா? த நேஷ்னல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட் ஆன். ஸோ இந்தியாவோட நேஷ்னல் ரைட்ஸ் கமிஷன்டா எப்போ எஸ்டாப்ளிஷ் ஆச்சு? எஸ், ஓகே சென்ட்ரலா, இப்போ கிளாஸை கவனிங்க. ஆர் இஃப் யூஆர் நாட் 9th ஸ்டாண்டர்ட் யூ கேன் லீவ் த லைவ். சரியா? எப்போ நாங்கள் குவிஸ் இருக்குங்கிறத அனௌன்ஸ் பண்ணிட்டு வரோம். இங்கே என்னடா கரெக்டான ஆன்சர்? வெரி குட், 12th October 1993 is the right answer. Very good. So Indian state to implement Women Ancestral Property Act in 1989. ஸோ இது வந்து நம்ம பெருமைப்பட வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னா அப்பாவோட சொத்து யாருக்கு வரும் அப்படின்னு எல்லாரும் வந்து யோசிச்சுட்டு இருக்கும்போது உலகமே என்ன பண்ணிட்டு, உலகம் கிடையாது இந்தியா அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இந்தியாவே என்ன பண்ணிட்டு இருந்ததா, பையனுக்கு தான் தூக்கி கொடுத்துட்டு இருந்ததா. சரியா? ஆனால் ஒரே ஒரு இந்தியன் ஸ்டேட்டில் மட்டும் பொண்ணுக்கும் உரிமை இருக்குது, சட்ட உரிமை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த சொத்துரிமை அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வீடு இருக்குது, நிலம் இருக்குது அப்படின்னா அந்த சொத்துரிமை பொண்ணுக்கும் தர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு சொன்ன ஸ்டேட் எது? இங்கே பாரு, அவங்க என்ன கேட்டிருக்காங்க? த இந்தியன் ஸ்டேட் டு இம்ப்ளிமெண்ட். அப்போ ஸ்டேட்டோட பேர் சொல்லணும், ஆக்டோட பேர் சொல்லக்கூடாது. துஷார், ஸ்டேட்டோட பேர் சொல்லணும். எந்த ஸ்டேட்டு 1989லேயே வந்து இதை பற்றி பேசியிருக்கு, பொண்ணுங்களுக்கும் சொத்துரிமை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆன்செஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டி ரைட் அப்படின்னா சொத்துரிமை. சரியா? எந்த ஸ்டேட் ஃபர்ஸ்ட் கொண்டு வந்தது? டெல்லி கிடையாதுடா, நம்ம தமிழ்நாடு தான் ஃபர்ஸ்ட் கொண்டு வந்தது. 1989 தமிழ்நாடு வாஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டேட் இந்த பொண்ணுங்களுக்கும் சொத்துரிமை இருக்குன்னு சொன்னது. அதுக்கப்புறமா 2005 தான் இந்த இந்தியாவே அதை ஃபாலோ பண்ண ஆரம்பித்தாங்க. 2005 தான் இந்தியாவே அப்படிப்பட்ட ஒரு சட்டத்தை கொண்டு வந்துச்சு. சரியா? அடுத்து மேட்ச் த ஃபாலோயிங் பார்க்கலாமா? ரைட் டு ஓட், ரைட் டு ஃபார்ம் யூனியன், ரைட் டு ப்ரிசர்வ் ட்ரெடிஷன், த ஹிந்து சக்சஷன் ஆக்ட், சைல்ட் லேபர், இதெல்லாம் ஒரு சைடு இருக்குது. இன்னொரு சைடில் கல்ச்சுரல் ரைட்ஸ், ரைட் அகெயின்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன், பொலிட்டிக்கல் ரைட்ஸ், ரைட் டு ஃப்ரீடம் 2005. மேட்ச் பண்ணலாமா? ஸோ இப்போ ரைட் டு ஓட் எங்கே வந்து மேட்ச் பண்ண போகிறோம்? ஓட்டு போடுறதுக்கு எல்லாருக்கும் உரிமை இருக்குல்ல, அதை எங்கே கொண்டு வந்து நம்ம மேட்ச் பண்ண போகிறோம்? வெரி குட், பொலிட்டிக்கல் ரைட்டு. அப்போ இதுதான் நம்பர் 1.
அடுத்து ரைட் டு ஃபார்ம் யூனியன். யூனியன் அப்படின்னா இப்போ நீங்கள் ஒரு ஃபேக்ட்ரியில் வேலை பார்த்துட்ருக்கீங்க, இல்லை எங்கேயோ ஒரு இடத்துக்கு வேலைக்கு போகிறீங்கன்னா அந்த இடத்துல யூனியன் ஃபார்ம் பண்ணலாம். யூனியன் அப்படின்னா எல்லா ஒர்க்கர்ஸும் சேர்ந்து ஒரு யூனியன் லீடரை செலக்ட் பண்ணி எங்களுக்கு சம்பளம் பத்தலை, இல்லை நீங்கள் அதிகமாக வேலை வாங்குறீங்க, கம்மியாக தான் நீங்கள் வாங்கணும், இவ்வளோ டைம்லேருந்து இவ்வளோ டைம் தான் நாங்கள் ஒர்க் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சில நெகோஷியேஷன்ஸ் வைக்கலாம். எங்களுக்கு இது கஷ்டமாக இருக்குது, எங்களுக்காக இதை பண்ணுங்க அப்படின்னு சில விஷயங்களை நம்ம உரிமையாக கேட்கலாம். அதுக்காக நம்ம யூனியனை ஃபார்ம் பண்ணுவோம். அப்போ அந்த ரைட் டு ஃபார்ம் யூனியன் அப்படிங்கிறது எதுக்கு கீழே வருதுன்னா ரைட் டு ஃப்ரீடம்க்கு கீழே வருது. ஒர்க் பண்ணுறவங்க அங்கே வந்து ஃப்ரீடமாக ஒர்க் பண்ணணும். நாங்கள் பார்க்குற வேலைக்கு நீங்கள் காசு தரீங்க, அவ்வளோதான். மற்றபடி அடிமை மாதிரி ட்ரீட் பண்ணக்கூடாது, ஓகே, நிறைய ஒர்க் பண்ண சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்கிறது தான் இந்த ரைட் டு ஃபார்ம் யூனியன், விச் இஸ் த ரைட் டு ஃப்ரீடம். அடுத்து ரைட் டு ப்ரிசர்வ் ட்ரெடிஷன், கலாச்சாரத்தை காப்பாற்றுற அந்த ரைட்டு. ஸோ எது கூட போய் மேட்ச் ஆகும்? கல்ச்சுரல் ரைட்ஸ் கூட போயிட்டு மேட்ச் ஆகும். சரியா? த ஹிந்து சக்சஷன் ஆக்ட். ஸோ இந்த ஆக்ட் தான் இந்து முறைப்படி, இந்துக்கு மட்டும் கிடையாது, ஹிந்துயிசம், சீக்கிசம், ஜெயினிசம், புத்திசம் இந்த 4 ரிலீஜனை ஃபாலோ பண்ணுற எல்லா விமனுக்குமே ஈக்குவல் ரைட்ஸ் இருக்குது. அவங்களோட அப்பாவோட சொத்துலையோ இல்லை கணவரோட சொத்துலையோ ஈக்குவல் ரைட்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னது வந்து ஹிந்து சக்சஷன் ஆக்ட் தான் ஃபஸ்ட்டு சொல்லிச்சு. அதுவும் தமிழ்நாட்டில் தான் ஃபஸ்ட்டு நம்ம ஃபாலோ பண்ணோம். சரியா? அப்போ இந்த ஹிந்து சக்சஷன் ஆக்ட் வந்து எங்கே கொண்டு போய் நம்ம மேட்ச் பண்ணலாம்? 2005 கொண்டு போயிட்டு மேட்ச் பண்ணலாம். வெரி குட். ஸோ சைல்டு லேபர் இன்னும் மிச்சம் இருக்கிறது ரைட் அகெயின்ஸ்ட் த எக்ஸ்ப்ளாய்டேஷன். எக்ஸ்ப்ளாய்டேஷன்னா சுரண்டல், வேலை சுரண்டல்னு சொல்லுவாங்க. உன்னை வந்து ஒரு 5 மணி நேரம் வேலை பார்த்தா போதும், உனக்கு இவ்வளோ சம்பளம்னு சொல்லி ஒருத்தங்க வேலைக்கு எடுக்கிறாங்க. ஆனால் நீ வேலைக்கு சேர்ந்ததுக்கப்புறமா நீ ஒரு 7 மணி நேரம் வேலை பார்க்கணும்னு சொல்கிறாங்கன்னா அது தப்பு. ஓகே, அது வந்து அடல்ட்டாக இருந்தாலும் தப்பு, குழந்தைய வேலைக்கு வைக்கிறதே தப்பு. அண்ட் அதே சமயத்தில் இவ்வளோலாம் நீங்கள் டிமாண்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறது தான் ரைட் அகெயின்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன். வேலை சுரண்டலுக்கு எதிராக நம்ம வந்து உரிமை இருக்குது. சரியா? ஸோ இது வரைக்கும் பார்த்தது எல்லாம் புரிஞ்சுதா? இது வரைக்கும் பார்த்தது எல்லாருக்குமே எல்லாமே புரிஞ்சுதா? அடுத்த கொஸ்டின் போகலாமா? ஆர் யூ கைஸ் ரெடி? எஸ். ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இப்போ ஷார்ட் ஆன்சர்ஸ் பார்க்கலாம். அண்ட் யாரெல்லாம் இன்னும் நம்மளோட லைவ் செஷனுக்கு லைக் பண்ணாமல் இருக்கீங்க எல்லாருமே லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணிடுங்க பார்க்கலாம். யாராவது இன்னும் நம்ம லைவ் செஷனுக்கு லைக் போடாமல் இருக்கீங்க அப்படின்னா எல்லாருமே லைக் போட்டுருங்க. அடுத்து போகலாமா? சூப்பர். ஸோ ஷார்ட் ஆன்சர்ஸ் பார்க்கலாம் இப்போது. அதில் ஃபர்ஸ்ட் கொஷின், வாட் இஸ் ஹியூமன் ரைட்ஸ்? மனித உரிமைகள்லாம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ த ரைட் inherent to all the human beings regardless of the race, gender, nationality, ethnicity, language, religion or any other status is called as human rights. இப்போது எல்லாருக்கும் இருக்கப்படுற ஒரு உரிமை, எல்லாருக்குமே இருக்குது. இன்ஹெரண்ட் அப்படின்னா எல்லாருக்குமே சார்ந்தது, அவங்களுக்கு சொந்தம் அப்படிங்கிற மாதிரி. சரியா? ஸோ எல்லா ஹியூமன் பீயிங்ஸ்க்குமே சொந்தம். அந்த ஹியூமன் பீயிங் எந்த ரேஸ், அவன் ஒயிட் பீப்புளா பிளாக் பீப்புளா அது எனக்கு முக்கியம் இல்லை. ஜெண்டர், மேலா ஃபீமேலா டிரான்ஸ்ஜெண்டரா அதுவும் எனக்கு முக்கியம் இல்லை. நேஷ்னாலிட்டி, அவன் இந்தியனா இல்லை சைனாவா இல்லை அமெரிக்காவா ரஷ்யாவா நேபாளா எதுவுமே எனக்கு தேவையில்லை. எத்னிசிட்டி, நீங்கள் என்ன ட்ரெடிஷன் ஃபாலோ பண்ணுறீங்க, என்ன மாதிரி கலாச்சாரம் ஃபாலோ பண்ணுறீங்க அதுவும் தேவையில்லை. லாங்குவேஜ், நீங்கள் தமிழா தெலுங்குவா ஹிந்தியா மராட்டியா சான்ஸ்கிரிட்டா இங்கிலீஷா அதுவும் தேவையில்லை. ரிலீஜன், நீங்கள் ஹிந்துயிசம் ஃபாலோ பண்ணுறீங்களா, கிறிஸ்டியானிட்டி ஃபாலோ பண்ணுறீங்களா, இஸ்லாமா புத்திசமா சீக்கிசமா எதுவுமே எனக்கு பிரச்சனை இல்லை. நீ மனுஷனாக இருக்கியா, அப்போ உனக்குன்னு ஹியூமன் ரைட்ஸ் இருக்குது, மனித உரிமைகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? இந்த கொஷின் புரிஞ்சுதா? அடுத்த கொஷின் போகலாமா? வாட் இஸ் ஹியூமன் ரைட் அப்படின்னு கேட்டால் என்ன எழுதுவீங்கன்னு புரிஞ்சுதா? The right inherent to all the human beings regardless of the race, gender, nationality, ethnicity, language, religion or any other status is called as human rights.
நீ எந்த நாட்டில் வேணாலும் இருந்துக்கோ, என்ன மொழி வேணாலும் பேசிக்கோ, நீ ஆணா பெண்ணா அதெல்லாம் எனக்கு பிரச்சனை இல்லை, ஒயிட் பீப்புளா பிளாக் பீப்புளா எனக்கு பிரச்சனை இல்லை, என்ன கலாச்சாரம் ஃபாலோ பண்ணுறீங்க, என்ன ரிலீஜன் ஃபாலோ பண்ணுறீங்க, என்ன ஜாதி என்ன மதம் எதுவுமே எனக்கு பிரச்சனை இல்லை. ஸோ நீங்கள் மனுஷனாக இருக்கீங்கன்னா உனக்கு மனித உரிமைகள் இருக்குது. சரியா, அடுத்து போகலாமா? எஸ், வாட் ஆர் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பார்க்கலாமா? ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்னா அடிப்படை உரிமைகள். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்னா தமிழில் அடிப்படை உரிமைகள். பசங்களா, நான் ஏன் தெரியுமா இதை தமிழில் சொல்கிறேன்? ஏன்னா நீ நியூஸ் கேட்கும் போதோ இல்லை உங்களோட நியூஸ் பேப்பர்ஸ் படிக்கும் போதோ தமிழ் வார்த்தைகள் தான் இருக்கும். அப்போது நீ அது கூட கனெக்ட் பண்ணி படிக்கணுங்கிறதுக்காக தான் தமிழ்லையும் நான் சொல்கிறேன். சரியா, தமிழில் சும்மா டைம் பாஸ்க்கெல்லாம் சொல்லலை. நம்ம தமிழ்நாட்டில் இருக்கோம், கண்டிப்பாக நியூஸ் எல்லாம் தமிழில் தான் இருக்க போகுது. அப்போ அது கூட நம்ம வந்து கனெக்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இது. சரியா, இப்போது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்னால் என்ன பார்க்கலாமா? ஒவ்வொருத்தருக்கும் இருக்கக்கூடிய அடிப்படை உரிமைகள் என்ன? ஃபர்ஸ்ட் இஸ் ரைட் டு ஈக்குவாலிட்டி. இப்போ நீங்களோ நானோ எல்லாருமே சமம் தான். இந்த நாட்டில் எல்லாருமே சமம் தான். வயசு என்னவா வேணால் இருந்துட்டு போகுது. பணக்காரனாக இருந்தாலும் சரி, ஏழையாக இருந்தாலும் சரி, நீங்கள் ஒரு கவர்மெண்ட் அஃபிஷியலாக இருந்தாலும் சரி, ப்ரைவேட்டில் ஒர்க் பண்ணாலும் சரி, வேலையே இல்லாமல் இருந்தாலும் சரி, பணக்காரன் ஏழை இந்த மாதிரி எந்த பாகுபாடும் பார்க்காம எல்லாருமே இந்த நாட்டில் ஒன்று தான், ஈக்குவல் தான் அப்படின்னு சொல்கிறது ரைட் டு ஈக்குவாலிட்டி. சரியா, அடுத்து ரைட் டு ஃப்ரீடம். சுதந்திரமாக நீங்கள் வாழலாம். யாருமே உங்கள் வீட்டை விட்டு நீங்கள் வெளியே வந்து அவங்கள சுற்றுவோம் அப்படின்னுலாம் சொல்ல முடியாது இந்த நாட்டில். நீங்கள் இப்படி ட்ரெஸ் பண்ணலைன்னா அவங்கள சுற்றுவோம், இல்லை அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் போட்டுருவோம் சொல்ல முடியாது. ஸோ இந்த நாட்டில் நீ என்ன ட்ரெஸ் போடணும், நீ எப்போ வீட்டை விட்டு வெளியே வரணும், அதே மாதிரி வந்து நீ என்ன பேசணும். ஸோ யூ ஹாவ் த ஃப்ரீடம் ஆஃப் ஒப்பீனியன், ஃப்ரீடம் ஆஃப் ஷேரிங், ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்ப்ரெஷன். மற்றவங்கள பற்றி நீங்கள் ஒப்பீனியன் வைக்கலாம். ஈவன் பாலிட்டிஷியன்ஸை பற்றியுமே நீங்கள் ஒப்பீனியன் வைக்கலாம், பட் நல்ல முறையில் வைக்கணும். சரியா, மிரட்டுற மாதிரி வைக்கக்கூடாது, ரொம்ப டீக்ரேடிங்காக வைக்கக்கூடாது. அவங்க பண்ணுறது இது தப்பாக இருக்குது, இது சரியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் யாரை பற்றி வேணால் என்ன ஒப்பீனியன் வேணால் சொல்லலாம். அதுக்கு உங்களுக்கு ரைட்ஸ் இருக்குது, ஃப்ரீடம் இருக்குது. சரியா, அதுதான் ரைட் டு ஃப்ரீடம். ஸோ ரைட் டு ஈக்குவாலிட்டி, ரைட் டு ஃப்ரீடம், புரிஞ்சுதா? ஸோ அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ ரைட் டு ஈக்குவாலிட்டி, ரைட் டு ஃப்ரீடம். அடுத்து ரைட் அகெயின்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன், வேலை சுரண்டலுக்கு எதிரான ஒரு உரிமை. இப்போ உங்களையே யாராவது வேலைக்கு எடுக்கிறாங்க. இப்போ நானே வேலை பார்த்துட்ருக்கேன்ல, நீங்கள் வந்து 9 மணி நேரம் ஒர்க் பண்ணால் போதும் அப்படிங்கிறத தாண்டி நீங்கள் வந்து 12 மணி நேரம் ஒர்க் பண்ணணும்னு சொன்னாங்கன்னா, ஈவன் ஐ ஹாவ் திஸ் உரிமை. நான் வந்து சண்டை போடலாம். நீங்கள் ஏன் இப்படி சொல்கிறீங்க, உங்களுக்கு அந்த உரிமை இல்லைன்னு சொல்லி நான் சண்டை போடலாம். புரிஞ்சுதா? அதுதான் ரைட் அகெயின்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன். அடுத்து ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் கன்சைன்ஸ் அண்ட் ரிலீஜன். ஸோ ஃப்ரீடம் ஆஃப் கன்சைன்ஸ் அண்ட் ரிலீஜன் அப்படின்றது என்னென்னா, நீங்கள் என்ன மதத்தை ஃபாலோ பண்ணணும். ஹிந்துவாக இருக்கீங்களா, முஸ்லிமாக இருக்கீங்களா, கிறிஸ்டினாக இருக்கீங்களா, ஜெயினிசமா, புத்திசமா, சீக்கிசமா, அது உங்கள் இஷ்டம். யாரும் உங்களை வந்து கம்பல்லாம் பண்ண முடியாது. இப்போ நான் வந்து உங்ககிட்ட நீங்கள் இந்த மதத்தில் தான் இருக்கணும்னு சொன்னால் என்ன அரெஸ்ட் பண்ணுவாங்க. சரியா? ஸோ யாரும் அந்த மாதிரி யாரையும் கம்பல் பண்ணக்கூடாது. அந்த ஒரு உரிமை உங்களுக்கு இருக்குது. அதே மாதிரி இப்போ நீங்கள் ஒரு வேளை ஒரு ரிலீஜனை ஃபாலோ பண்ணுறீங்க, அது ஹிந்துயிசம், கிறிஸ்டியானிட்டி, முஸ்லீம் என்ன வேணால் இருக்கலாம். அது சம்மந்தப்பட்ட போதனைகளும் நீங்கள் பண்ணலாம். இப்போ விவேகானந்தர் பண்ணார் இல்லையா, அந்த மாதிரி நீங்களுமே பண்ணலாம். ஓகே, இன் அ குட் வே, குட் மாரல், உங்களோட மனசாட்சிக்கு ஏற்ற மாதிரி அது நல்லதுன்னு பட்டுச்சுன்னா அதை நீங்கள் பண்ணலாம், தாராளமாக பண்ணலாம். சரியா? அதுதான் ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் கன்சைன்ஸ் அண்ட் ரிலீஜன். அடுத்து போகலாமா? கல்ச்சுரல் அண்ட் எஜுகேஷ்னல் ரைட்ஸ் ஃபார் மைனாரிட்டிஸ். மைனாரிட்டிஸ் அப்படின்னா ஒரு நாட்டில் எந்த குரூப் ஆஃப் மக்கள் ரொம்ப கம்மியாக இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பர்டிகுலர் ரிலீஜன் இருக்க மக்கள் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்காங்க அப்படின்னா அவங்க மைனாரிட்டிஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். ஆனால் அவங்களுக்கும் நம்ம எதுவுமே வந்து புறக்கணிக்கக்கூடாது, எதுவுமே தராமலாம் இருக்கக்கூடாது. அவங்களுக்கும் வந்து கல்வி வாங்கிறதுக்கான உரிமை எல்லாமே இருக்குது. அவங்களோட கல்ச்சரை காப்பாற்றிக்கிறதுக்கான உரிமை இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லுங்கள், தீபாவளி இஸ் அ ஹிந்து ஃபெஸ்டிவல், கரெக்டாக? ஆனால் நிறைய கிறிஸ்டியன்ஸும் பட்டாசு வச்சு செலிப்ரேட் பண்ணுவாங்க, முஸ்லிம்ஸ் கூட பண்ணுவாங்க. அது அவங்களுக்கும் ஓகேவாக இருக்க வரைக்கும் ஓகே. ஆனால் யாருமே வந்துட்டு நீ முஸ்லீம், நீ ஏன் வந்து ஹிந்து ஃபெஸ்டிவல் செலிப்ரேட் பண்ணுற அப்படிலாம் யாரும் எதுவும் சொல்லக்கூடாது. சரியா? அதே மாதிரி இப்போ யாராவது மைனாரிட்டிஸாக இருக்காங்கன்னா, உங்கள் மக்கள் வந்து கம்மி தானே, பாப்புலேஷன் கம்மி தானே, அப்போது உங்களுக்கு இந்த உரிமையெல்லாம் நாங்கள் கொடுக்க மாட்டோம் அப்படின்னும் யாரும் சொல்லக்கூடாது.
கம்மியாக இருந்தாலும் சரி அதிகமாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய உரிமையை அவங்களுக்கு நம்ம கொடுத்து தான் ஆகணும். கொடுக்கலன்னா உங்கள் மேலே கேஸ் வரும். சரியா? ஸோ கல்ச்சுரல் அண்ட் எஜுகேஷ்னல் ரைட்ஸ் ஃபார் மைனாரிட்டிஸ். அடுத்து ரைட் டு கான்ஸ்டிடியூஷனல் ரெமெடிஸ். கான்ஸ்டிடியூஷனல் ரெமெடிஸுங்கிறது என்னென்னா, இப்போது நம்ம அரசியல் அமைப்பு சட்டம் அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம பண்ணிட்டோம். கான்ஸ்டிடியூஷனை B.R. அம்பேத்கர் நம்மளுக்கு பண்ணி வச்சுட்டாரு இல்லையா? ஸோ இது பண்ணால் இந்த பிரச்சனை இருக்குது, இது பண்ணால் இது பிரச்சனை இருக்குது, இது பண்ணுற வரைக்கும் சேஃபு அப்படின்னு எல்லா ரூல்ஸுமே அவர் போட்டு வச்சுட்டாரு. ஆனால் அவர் போட்ட ரூல் படி தான் இப்போ வரைக்கும் இருக்கான்னு கேட்டால் கிடையாது. அதில் சில சீர்திருத்தங்கள் கண்டிப்பாக பண்ணுவாங்க. இப்போ இருக்க காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி அதில் ஏதாவது மாற்றணும், அதுக்கான தேவை இருக்குன்னா கண்டிப்பாக அந்த அரசியல் அமைப்பு சட்டம் திருத்தப்படும். அதுதான் கான்ஸ்டிடியூஷனல் ரெமெடிஸ்ன்னு சொல்கிறது. இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா? இப்போ யாராவது இந்த சட்டத்தை ஃபாலோ பண்ணலைன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு போலீஸ் ஸ்டேஷன் போகிறீங்க, ஒரு கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ண போகிறீங்க, இல்லை ஒரு ஹைகோர்ட் போகிறீங்க ஏதோ ஒரு பிரச்சனைக்காக. ஆனால் அந்த போலீஸ் ஸ்டேஷன்லேயோ இல்லை ஹைகோர்ட்லேயோ சட்டத்தை ஃபாலோ பண்ணாமல் அவங்க இஷ்டத்துக்கு ஏதாவது பண்ணுறாங்கன்னா அதை நீங்கள் மேல்முறையீடு பண்ணி சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகலாம். அதுதான் ரைட் டு கான்ஸ்டிடியூஷனல் ரெமெடின்னு சொல்கிறது. இப்போ யாராவது ஒருத்தர் நம்ம நாட்டோட சட்டத்தை ஃபாலோ பண்ணலைன்னா அவங்க மேலேயும் உங்களால் கேஸ் போட முடியும். அதுதான் கான்ஸ்டிடியூஷனல் ரெமெடிஸ். சரியா? அடுத்து இந்த கொஷின் புரிஞ்சுதா எல்லாருக்கும்? யாருக்கெல்லாம் புரிஞ்சுது ஒரு தம்ஸ் அப் எமோஜி போடுங்க. தேர்ட் கொஷின் போகலாமா? செகண்ட் கொஷின் யாருக்கெல்லாம் புரிஞ்சுது ஒரு தம்ஸ் அப் எமோஜி போடுங்க. அண்ட் யாரெல்லாம் இன்னும் நம்ம லைவ் செஷனுக்கு லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க எல்லாருமே இந்த லைவ் செஷனுக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. பார்க்கலாமா? நெக்ஸ்ட்டு அவ்வளோதான். நான் 2 பேருக்கு தான் புரிஞ்சுதா? ஆனந்திக்கும் சித்ரா முத்துக்குமாருக்கு மட்டும்தான் புரிஞ்சுதா? வேற யாருக்கும் புரியலையா? ஓகேடா. ஸோ நெக்ஸ்ட் கொஷின் போகலாமா? நெக்ஸ்ட் கொஷின் வந்து வாட் ஆர் த சைல்டு ரைட்ஸ் டிஃபைன்ட் பை UNO? UNO அப்படின்னா யுனைடெட் நேஷன்ஸ் ஆர்கனைசேஷன் இல்லையா? யுனைடெட் நேஷன்ஸ் ஆர்கனைசேஷன். தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது இருக்கீங்களா? இதை என்ன சொல்லுவீங்க? ஐக்கிய நாடுகள் சபை தானே. யுனைடெட் நேஷன்ஸ் ஆர்கனைசேஷன்னா ஐக்கிய நாடுகள் இல்லை ஐக்கிய நாடுகள் சபை அதுதானே. ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க, சைல்டுக்குன்னு ஒரு ரைட்ஸ் வந்து கொடுக்குறாங்க. எல்லா குழந்தைகளுக்கும் உரிமை அப்படின்றது இருக்குது. சரியா? என்னென்ன உரிமை? ஃபஸ்ட்டு ரைட் டு லைஃப். ஒரு குழந்தை ஆணாக இருக்குது இல்லை பெண்ணாக இருக்குது அப்படின்ற ரீசனுக்காகவோ இல்லை எந்த ஒரு ரீசனுக்காகவோ அவங்களோட உரிமை, அவங்களோட அந்த வாழ்கிற அந்த உரிமையை நம்ம பறிக்கக்கூடாது. விச் மீன்ஸ் அவங்கள சாவடிக்கக்கூடாதுன்னு டைரெக்டாக சொல்கிறாங்க. சரியா? ஓகேவா? ஸோ எந்த குழந்தையாக இருந்தாலும் எந்த ஜெண்டராக இருந்தாலும் அவங்களுக்கும் இந்த உலகத்தில் வாழ்கிறதுக்கான உரிமை இருக்குது. அதுதான் ரைட் டு லைஃப். அடுத்து ரைட் டு ஃபேமிலி என்வாயன்மெண்ட். இப்போ ஒரு குழந்தை நல்ல ஒரு குடும்பத்தில் வாழணும் அப்படிங்கிற உரிமையும் அந்த குழந்தைக்கு இருக்குது. ஏன்னா அதுக்கான வயசு இல்லை, தனக்கு தேவையான சில விஷயங்களை அந்த குழந்தைகள்னால பண்ண முடியாது. அஃப்கோர்ஸ் அந்த குழந்தைகளை பார்த்துக்கிறதுக்கு பெரியவங்க யாராவது வேணும், ஒரு அன்பான குடும்பம் வேணும், நல்ல ஒரு ஃபேமிலியில் அந்த குழந்தை வந்து க்ரோ ஆகணும். அதுதான் ரைட் டு ஃபேமிலி என்வாயன்மெண்ட். சரியா? அடுத்து ரைட் டு எஜுகேஷன். ஸோ இப்போ கல்விக்கான உரிமை வந்து எல்லாருக்குமே இருக்குது, குழந்தைக்குன்னு மட்டும் கிடையாது, எல்லாருக்குமே வந்து அப் டு 18 இயர்ஸ் கம்பல்சரி வந்து எஜுகேஷன் அப்படிங்கிறத நம்ம பண்ணி தான் ஆகணும். அட்லீஸ்ட் 14 இயர்ஸ் வரைக்கும், 9th வரைக்கும் எல்லாரையும் படிக்க வச்சுருவாங்க. அதுக்கப்புறம் நீ படித்து பாஸ் ஆகிறியோ ஃபெயில் ஆகிறியோ அது உன்னோட இஷ்டம். ஸோ ஆல் பாஸ் வந்து உங்களுக்கு 9th வரைக்கும் இருக்குது இல்லையா? ஓகே. அடுத்து ரைட் டு பெனிஃபிட் ஃப்ரம் த சோஷியல் செக்யூரிட்டி. சோஷியல் செக்யூரிட்டிங்கிறது என்னென்னா, இப்போ ஒரு குழந்தை இந்த சமுதாயத்தில் வாழும்போது அந்த குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னா எனக்கு மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் ஆகும் இல்லையா? அதே மாதிரி அந்த குழந்தைங்களுக்கு தேவையான சில விஷயங்கள் இந்த சோஷியலி
மற்றவங்க கூட பழகும் போதோ இல்லை அது எல்லாத்துக்குமே வந்து அந்த குழந்தைகளுக்குன்னு சில உரிமைகள் இருக்குது. ஸோ உடம்பு சரியில்லாமல் போச்சுன்னா உடனே வந்து ஹாஸ்பிட்டல் கொண்டு போகிறது, ப்ரைமரி ஹெல்த் சென்டர் பக்கத்துலேயே இருக்கிறது, இது எல்லாமே வந்து சோஷியல் செக்யூரிட்டிக்கு கீழே வரும். சரியா? அடுத்து ரைட் அகெயின்ஸ்ட் செக்ஷுவல் எக்ஸ்ப்ளாய்டேஷன். செக்ஷுவல் எக்ஸ்ப்ளாய்டேஷன் அப்படின்றது என்னென்னா, ஒரு குழந்தைய அந்த குழந்தைக்கு ஒன்றும் தெரியலை, வயசு கம்மி அப்படிங்கிறத அட்வான்டேஜாக எடுத்துக்கிட்டு நீங்கள் அந்த குழந்தைகிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணக்கூடாது. யாருமே மிஸ்பிஹேவ் பண்ணக்கூடாது. சரியா? அதுதான் ரைட் அகெயின்ஸ்ட் செக்ஷுவல் எக்ஸ்ப்ளாய்டேஷன். ஸோ செக்ஷுவல் எக்ஸ்ப்ளாய்டேஷன் அப்படிங்கிறது ஒரு கேர்ள் பேபியாக இருந்தாலும் சரி இல்லை பாய் பேபியாக இருந்தாலும் சரி பேட் டச் பண்ணுறது, அதுவும் செக்ஷுவல் எக்ஸ்ப்ளாய்டேஷனுக்கு கீழே வரும். சரியா? அப்போ இதுக்கு எதிராகவும் உரிமைகள் இருக்குது. அப்போ யாராவது ஒரு குழந்தைக்கு இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்கன்னா அவங்க மேலே நம்ம கேஸ் போடலாம். சரியா? அடுத்து ரைட் அகெயின்ஸ்ட் சேல் ஆர் டிராஃபிக்கிங். ஒரு குழந்தைய காசுக்காக விற்கிறதோ இல்லை ஆர்கன் டிராஃபிக்கிங் பண்ணுறது, அண்ட் தென் வந்து இந்த செக்ஷுவல் எக்ஸ்ப்ளாய்டேஷனுக்காக டிராஃபிக்கிங் பண்ணுறது, இதெல்லாம் பண்ணக்கூடாது. சரியா? சில பேர் வந்து குழந்தைங்களை வீட்டு வேலைக்கெல்லாம் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணுறது வந்து காசுக்காக விற்றுருவாங்க. அதே மாதிரி ஆர்கன் டிராஃபிக்கிங், எனக்கு அந்த குழந்தையோட கிட்னி வேணும், லிவர் வேணும் அப்படிங்கிறதுக்காக அந்த குழந்தைய கடத்தி கொண்டுருவாங்க. ஸோ அது ஆர்கன் டிராஃபிக்கிங். எகெயின் வந்து செக்ஷுவல் டிராஃபிக்கிங்கும் இருக்குது. ஸோ குழந்தைய வந்து செக்ஷுவலாக அப்யூஸ் பண்ணுறதுக்காகவும் சில பேர் வந்து கடத்துவாங்க. ஸோ இந்த மாதிரி எதுவுமே பண்ணக்கூடாது. இது எல்லாத்துக்கும் எதிராக ரைட்ஸ் வந்து இருக்குது. இப்போ யாராவது இதை பண்ணுறாங்க அப்படின்னா உங்கள் மேலே நம்ம கேஸ் போடலாம். சரியா? ரைட் அகெயின்ஸ்ட் அதர் ஃபார்ம்ஸ் ஆஃப் எக்ஸ்ப்ளாய்டேஷன் லைக் சைல்டு லேபர். அதே மாதிரி ஒரு குழந்தைய நீங்கள் வேலைக்கெல்லாம் வச்சுருக்க முடியாது. நீங்களே ஒரு கடை வச்சுருக்கீங்க இல்லை ஃபேக்ட்ரி வச்சுருக்கீங்கன்னா அங்கே 18 வயசுக்கு கீழே எந்த ஒரு பொண்ணையும் இல்லை எந்த ஒரு ஆணையும் நீங்கள் வேலைக்கு வச்சுருக்கக்கூடாது. அது வந்து எதுக்கு கீழே வந்துடும்? சைல்டு லேபருக்கு கீழே வந்துடும். சரியா? குழந்தை தொழிலாளி அப்படின்னு சொல்லுவாங்க, அதுக்கு கீழே வந்துடும். ஸோ அதை நம்ம பண்ணக்கூடாது. சரியா? அடுத்த கொஸ்டின் போகலாமா? ரைட் அ ஷார்ட் நோட் ஆன் ரைட் டு கான்ஸ்டிடியூஷனல் ரெமெடிஸ். கான்ஸ்டிடியூஷனல் ரெமெடிஸ்னால் என்னது? யாராவது சட்டத்தை ஒழுங்காக ஃபாலோ பண்ணலைன்னா நீங்கள் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போகலாம். அதுதான் கான்ஸ்டிடியூஷனல் ரெமெடிஸ். சரியா? ஸோ இப்போது இதுதான் சுப்ரீம் கோர்ட்டு, நியூ டெல்லியில் இருக்குது. சரியா? திஸ் இஸ் சுப்ரீம் கோர்ட். ஆனால் நீங்கள் எடுத்த உடனே இங்கெல்லாம் போக முடியாது. சரியா? எடுத்த உடனே சுப்ரீம் கோர்ட்டு தான் போவேன் அப்படின்லாம் சொல்லக்கூடாது. ஸோ இப்போ எந்த ஒரு கேஸாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு நம்மளோட டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டுக்கு பண்ணலாம், இல்லை டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்லேருந்து ஹை கோர்ட் வரைக்கும் போகும். சரியா? இப்போ தமிழ்நாடுல ஹைகோர்ட் அப்படின்னா சென்னை ஹைகோர்ட் இல்லையா? இப்போ இதையும் தாண்டி நீங்கள் மேலே போகணுன்னா தான் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போக முடியும். சரியா? இப்போ டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில் ஏதாவது பிரச்சனைனா நீங்கள் ஹைகோர்ட் போகலாம். ஹைகோர்ட்லேயும் அந்த மாதிரி உனக்கு பிரச்சனை, யாரும் வந்து ரூல்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணலை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா எகெயின் மேல்முறையீடு பண்ணி நீங்கள் சுப்ரீம் கோர்ட்டில் கேஸை ஃபைல் பண்ணலாம். சரியா? புரிஞ்சுதா? இதுதான் ஆர்டர். எடுத்த உடனே சுப்ரீம் கோர்ட் போயிட முடியாது. இஃப் எனி ரைட் இஸ் டினைட் டு அ பர்சன், இப்போ யாரோ ஒரு பர்சனுக்கு அவங்களுடைய உரிமை மறுக்கப்பட்டதுன்னு வச்சுக்கோங்க. டினைட் அப்படின்னா மறுக்கப்பட்டது. ஓகே, இப்போ நான் உனக்கு இந்த உரிமையை கொடுக்கவே மாட்டேன்னு சொல்கிறதுக்கெல்லாம் எனக்கு உரிமை கிடையாது. முதல்ல உனக்கு என்ன உரிமை இருக்குது, உனக்கு என்ன உரிமை இல்லைங்கிறத நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் அமைப்பை ஏற்கனவே சொல்லிடுச்சு. கான்ஸ்டிடியூஷன் அப்படின்ற ஒரு விஷயத்த B.R. அம்பேத்கர் ஃப்ரேம் பண்ணி வச்சுருக்காரு. அவரே உனக்கு என்ன உரிமை இருக்குது என்ன உரிமை இல்லைன்னு அவரே சொல்லிட்டாரு. நான் வந்து உங்ககிட்ட சொல்ல முடியாது உனக்கு இதுக்கு தான் உரிமை இருக்குது, நீ இதுதான் பண்ணணும் அப்படின்லாம் நான் எதையுமே ஃபோர்ஸ் பண்ண முடியாது. சரி, படின்னு சொல்லலாம். சரி, அதுக்கு மேலே நான் எதுக்கும் வந்து எனக்கு உரிமை கிடையாது. ஒருவேளை உனக்கு ஏதாவது உரிமை மறுக்கப்பட்டது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம்? கோர்ட்டுக்கு போயிட்டு நீங்கள் கேட்கலாம். இப்போது அந்த கோர்ட்டுமே வந்து உனக்கு பதில் சொல்லலை அப்படின்னா சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகலாம். இப்போது அந்த சுப்ரீம் கோர்ட்டோ இல்லை ஹை கோர்ட்டோ என்ன தெரியுமா பண்ணும்? ஒரு ரிட்டை இஷ்யூ பண்ணும். The court then issues order which are called as writs to the government to restore the rights of the citizen. இப்போது ரிட்டுங்கிறது என்ன மேம்? கோர்ட்டு நம்மளுக்கு ஒரு ஆர்டர் கொடுக்குது. நம்மளுக்குன்னா நம்மளுக்கு கிடையாது, யார் தப்பு பண்ணாங்களோ அவங்களுக்கு ஒரு ஆர்டர் கொடுக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து போலீஸ் ஸ்டேஷன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன்னு வச்சுக்கோ. சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். நான் போலீஸ் ஸ்டேஷன் போனேன், அவங்க வேலை செய்யலை, எனக்கு தேவையானதை அவங்க பண்ணி கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு நான் ஹைகோர்ட்டில் போய் கேஸ் போடுறேன்னா அப்போ அந்த ஹைகோர்ட்டில் இருக்கக்கூடிய ஜட்ஜு ஒரு ரிட்டை வந்து பாஸ் பண்ணுவார். யாருக்கு எகெயின்ஸ்டாக பாஸ் பண்ணுவாருன்னா அந்த போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கக்கூடிய போலீஸ்க்கு எகெயின்ஸ்டாக பாஸ் பண்ணுவார். சரியா? அப்போ நீங்கள் இந்த விஷயத்த பண்ணி கொடுக்கணும்,
எந்த குடிமகன் ஆர் எந்த குடிமகள் வந்து கேட்டாலும் நீங்கள் அவங்களுக்கு போதுமான விஷயத்த செஞ்சு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு ரிட்டை பாஸ் பண்ணுவாங்க. தட் இஸ் நத்திங் பட் ஒரு ஆர்டர். சரியா, ஒரு ஆர்டரை பாஸ் பண்ணுறாங்க, அதுதான் ரிட்டு. சரியா, the constitutional remedies put to right anything which may be wrong in terms of constitution. So constitution அரசியலமைப்பு சட்டம், அது ஏற்கனவே நம்ம ஃபார்ம் பண்ணி வச்சுட்டோம். ஒருவேளை அதில் ஏதாவது தப்பாக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சதுன்னா அதை நம்ம திருத்திக்கிறதுக்கான ஒரு இதுவும் constitutional remedies வந்து சொல்லுது. This right therefore protects and safeguards all other rights. ஸோ இதுதான் அடிப்படையான ஒரு விஷயம். இது மற்ற எல்லா ரைட்ஸுமே வந்து இதுக்கு மேலே தான் நம்ம பேச போகிறோம். பட் திஸ் இஸ் த ஃபண்டமெண்டல் ரைட். சரியா, அடுத்து போகலாமா? டிஃபைன் போக்ஸோ போகலாமா? இப்போ தேர்டு கொஷின் அண்ட் ஃபோர்த்து கொஷின் கிளியரா? ஹாஃப் இயர்லி எக்ஸாமோட இம்பார்ட்டன்ட் கொஷின் வேணும்னா ஹஷ்வந்தா மேலே கமெண்ட் செக்ஷனில் லிங்க்கை பின் பண்ணி வச்சுருக்கேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் அந்த வீடியோவை பார்த்துக்கலாம், பிடிஎஃப்பும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். சரியா, இப்போ டிஃபைன் போக்ஸோ போகலாமா? ரெடியா எல்லாரும்? டிஃபைன் போக்ஸோ போகலாமா? தேர்டு கொஷின் அண்ட் ஃபோர்த்து கொஷின் புரிஞ்சுதா? ஓகே. ஸோ பசங்களா, இதெல்லாம் எத்தனை பேருக்கு இப்போதான் புரியுது? எத்தனை பேருக்கு இந்த கொஷின்ஸ் எல்லாம் இப்போதான் மேம் எனக்கு தெளிவாகவே புரியுது அப்படின்னு சொல்கிறவங்க யாரு? 8 மார்க் கொஷின்ஸ், லைவ் கிளாஸ் நீடட். கண்டிப்பாப்பா. பட் சிவிக்ஸில் 8 மார்க்ஸ் இல்லைல்ல? ஓகே, சரி. போக்சோனா என்னன்னு பார்க்கலாமா? போக்சோ அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை. இப்போது ஒரு குழந்தை இருக்குது, அந்த குழந்தைக்கு நீங்கள் ஏதாவது பேட் டச் நடக்குதுன்னா அதை போக்சோக்கு கீழே சொல்லலாம். போக்சோ சட்டம்க்கு கீழே நம்ம அரெஸ்ட் பண்ணலாம். சரியா, நிறைய பேருக்கு இப்போ தான் புரியுதா? ரைட்டு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கும் ஒரு 2 மணி நேரம் முன்னாடி தான் புரிஞ்சுது. கவலை இல்லை, நீயும் நானும் ஒரே ஸ்டேட்டில் தான் இருக்கோம். ஓகே, சரி. ஸோ போக்சோனா என்னன்னு பார்க்கலாமா? இப்போது ஒரு குழந்தை இருக்குது, சரியா? எனி சில்ட்ரன், அது கேர்ள் பேபிக்கு மட்டும்தான் நடக்கணும்லாம் கிடையவே கிடையாது. பாய் பேபியாக இருந்தாலும் அவங்களுக்கு எதிராக ஒரு செக்ஷுவல் எக்ஸ்ப்ளாய்டேஷன் நடக்குது, செக்ஷுவல் அப்யூஸ் நடக்குது, யாராவது பேடாக டச் பண்ணுறாங்க, தேவையில்லாத விஷயங்களா அந்த குழந்தையோட கன்சென்ட் இல்லாமல் பண்ணுறாங்க அப்படின்னா அது வந்து போக்சோ சட்டத்துக்கு கீழே தான் வரும். சரியா? ஸோ ஒரு கேர்ள் பேபியோ இல்லை பாய் பேபியோ யாராக இருந்தாலும் அவங்க கன்சென்ட் இல்லாமல் அவங்கள டச் பண்ணக்கூடாது, பேட் டச் பண்ணக்கூடாது, செக்ஷுவலாக அவங்கள அப்யூஸ் பண்ணக்கூடாது. சரியா? இது எல்லாமே போக்சோக்கு கீழே வரும். இப்போ யாராவது அந்த மாதிரி பண்ணியிருந்தாலும் அவங்கள போக்சோ சட்டத்துக்கு கீழே நம்ம அரெஸ்ட் பண்ணலாம். டு ப்ரொடெக்ட் த சில்ட்ரன், கவர்மெண்ட் பாஸ்ட் த ப்ரொடெக்ஷன் ஆஃப் சில்ட்ரன் ஃப்ரம் செக்ஷுவல் அஃபென்சஸ் ஆக்ட் இன் 2012. ஒருவேளை குழந்தைக்கு இந்த மாதிரி ஏதாவது ஆச்சுன்னா அதுக்காக கொண்டு வந்தது தான் இந்த போக்சோ அப்படிங்கிற ஒரு ஆக்ட், ப்ரொடெக்ஷன் ஆஃப் சில்ட்ரன் ஃப்ரம் செக்ஷுவல் அஃபென்சஸ் ஆக்ட். ஓகே, இது 2012 பாஸ் செய்யப்பட்டது. ஸோ இட் ரிகார்ட்ஸ் த பெஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் த சைல்ட் ஆஸ் பீயிங் ஆஃப் பேராமவுண்ட் இம்பார்ட்டன்ஸ் அட் எவ்ரி ஸ்டேட். பேராமவுண்ட் அப்படின்னா உச்சக்கட்ட முக்கியமான விஷயமே அந்த குழந்தை நல்லா இருக்கணுங்கிறது தான். மென்டலியும் சரி ஃபிசிக்கலியும் சரி அந்த குழந்தை நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது தான் ஒரு உச்சக்கட்ட இம்பார்ட்டண்ட்டான விஷயம். அதுக்காக கொண்டு வந்தது தான் இந்த போக்சோ ஆக்ட். சரியா? அடுத்து போகலாமா? 9th ஸ்டாண்டர்ட் ஹாஃப் இயர்லி இங்கிலீஷ் இம்பார்ட்டன்ட் கொஷின் கூடிய சீக்கிரம் போஸ்ட் செய்யப்படும். சரியா, கவலைப்படாத, கூடிய சீக்கிரம் நான் போடுறேன். ஸோ why do children need special attention? போகலாமா? ஏன் குழந்தைங்களுக்கு தனி கவனம் தேவைப்படுது? ஏன் அந்த குழந்தைங்கள நம்மளே பார்த்துக்கணும்? குழந்தை பிறந்ததுக்கப்புறமா நீயே பார்த்துக்கோன்னு சொல்லக்கூடாதா? ஏன் சொல்லக்கூடாது? ஏன்னா அவங்களுக்கு என்ன தப்பு என்ன கரெக்டுங்கிறது தெரியாது. தே டோன்ட் நோ வாட் இஸ் ரைட் அண்ட் வாட் இஸ் ராங். கரெக்டா? செகண்ட் என்னது? இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப் வித் பீர்ஸ். ஸோ இப்போது குழந்தைகள் எப்போவுமே என்ன பண்ணுவாங்க? இப்போ நீங்கள் 9th ஸ்டாண்டர்டில் இருக்கீங்கன்னா 9th பசங்க கூட நீங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருப்பீங்க. கரெக்டாக? கேர்ள்ஸு பாய்ஸ் இந்த மாதிரி நீங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருப்பீங்க. அப்போது உங்களுக்கு என்ன வயசோ அதே வயசு தான் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும். அப்போ உனக்கு எப்படி வந்து ஒரு விஷயம் தெரியுது ஒரு விஷயம் தெரியலையோ அதே லெவல் ஆஃப் மெச்சூரிட்டி தான் உன்னோட ஃப்ரெண்டுக்கும் இருக்கும். அப்போது ஒரு பிரச்சனைன்னு வரும்போது சில பிரச்சனைகளுக்கு நீ ஃப்ரெண்டுக்கிட்ட போகலாம், தப்பில்லை. சில பிரச்சனைகள் உன்னோட கையை மீறி போகும்போது நீ ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போக முடியாது. ஏன்னா அவனுக்கும் உன்னோட அறிவே தான் இருக்குது.
ரைட்? உன்னோட ஏஜ் தான், உன்னோட மெச்சூரிட்டி தான். அப்போ நீ என்ன பண்ணணும்? யூ ஷுட் கோ டு யுவர் பேரண்ட்ஸ். வேறு யார்கிட்டையும் போகக்கூடாது. யூ ஷுட் கோ டு யுவர் பேரண்ட்ஸ். சரியா? ஏன்னா அவங்களுக்கு உங்களோட வயசு அதிகம், நிறைய விஷயத்த பார்த்துருக்காங்க, கோ த்ரூ பண்ணியிருக்காங்க. ஸோ தே நோ ஹவு டு டீல் இட். அப்போது சில விஷயங்கள் நீ ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ண புலம்பு, தட் இஸ் ஃபைன். பட் சில விஷயங்கள் உன்னால் ஹேண்டில் பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சதுன்னா உடனே யூ ஷுட் கோ டு யுவர் பேரண்ட்ஸ். சரியா? எஸ். அடுத்து போகலாமா? டியூ டு டிசபிலிட்டி. சில விஷயங்கள் குழந்தைகள் தனக்கு தானே பண்ணிக்க முடியாது. கரெக்டாக? ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் அந்த குழந்தை நீயா போய் பஸ் ஏறி போயிட்டு வா அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஸ்டாப் பேர் கூட தெரியாது, என்ன காசு கொடுக்கணுமா, டிக்கெட் வாங்கணுமா, எதுவுமே தெரியாது. கரெக்டாக? சில விஷயங்களை அந்த குழந்தைகள் தானாகவே பண்ணிக்க முடியாது தனக்கு. ஸோ பேரண்ட்ஸ் இருந்தால் தான் முடியும். அதனால அவங்களுக்கு நம்ம ஸ்பெஷல் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். சரியா? அடுத்து சேஞ்சஸ் தட் டேக் பிளேஸ் டியூரிங் த அடலசன்ஸ் ஏஜ். அடலசன்ஸ் அப்படிங்கிறது இப்போ நீங்களாம் அந்த ஸ்டேஜில் தான் இருக்கீங்க. ஒரு 12 இயர்ஸ்லேருந்து ஒரு 16, 17, 18 வரைக்கும் கூட சொல்லிக்கலாமே. இதுதான் அடலசன்ஸ் ஸ்டேஜ்னு சொல்லுவோம். நிறைய பேர் பியூபர்ட்டி அட்டென்ட் பண்ணுற ஸ்டேஜ் இதுதான். இப்போ இந்த டைமில் நம்மளோட மென்டல் ஸ்டெபிலிட்டி வந்து கண்டிப்பாக அடி வாங்கும். அட் த சேம் டைம் we also have issues with the parents. ஸோ எத்தனை பேருக்கு பேரண்ட்ஸ் கூட இஷ்யூஸ் இருக்குது சொல்லி பார்க்கலாம். அம்மா அப்பா என்ன சொன்னாலும் நம்மளுக்கு அப்படியே இரிட்டேஷனாக இருக்கும். இன்னும் இவங்க திரும்ப திரும்ப இதுவே சொல்லிட்டுருக்காங்க, காண்டாவது அப்படின்ற மாதிரி ஃபீல் இருக்குமா? அதெல்லாம் தான் அடலசன்ஸ் ப்ராப்ளம். சரியா? ஆனால் நம்மளுக்கு இப்படி ஃபீல் ஆகுது. நான் அதை தப்புன்னு சொல்லலை, எனக்கும் ஆயிருக்கு. நானும் அப்பா அம்மா கூட சண்டை போட்டிருக்கேன் இந்த வயசில், எல்லாமே நடந்திருக்கு. ஆனால் நம்ம பண்ணுற எல்லாமே கரெக்டான்னு கேட்டால் ஒரு 5 வருஷம் கழிச்சு இல்லை 10 வருஷம் கழிச்சு இப்படியெல்லாமா நம்ம பண்ணியிருக்கோம் அப்படின்னு நம்மளுக்கு தோணும். ஆனால் அதுக்காக அது தப்புன்னு கிடையாது. சரியா? அடலசன்ஸ் ஏஜில் இட் இஸ் ஆல் காமன். பிகாஸ் நம்ம பாடியில் நிறையா ஹார்மோன்ஸ் இருக்குது. ரைட்? நம்மளோட மென்டல் ஸ்டெபிலிட்டி வந்து லைட்டாக ஆட்டம் கட்டும். இது எல்லாமே நடக்கிறது தான். உடனே நம்மளுக்கு என்ன தோணும்? நான் பெரிய பொண்ணு ஆகிட்டேன்ப்பா, நான் பெரிய பையன் ஆகிட்டப்பா, எனக்கெல்லாம் வந்து இவங்க எதுக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க அப்படின்லாம் தோணும். டீச்சர்ஸாக இருந்தாலும் பேரண்ட்ஸாக இருந்தாலும் இல்லை யாரை நம்மளுக்கு நல்லது சொன்னாலும், யார் இவங்க, நம்மளுக்கு தெரியாதா, நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்லாம் தோணும். அது எல்லாமே அடலசன்ஸ் ப்ராப்ளம். ஆனால் அது கரெக்ட் கிடையாது. சரியா? தட் மீன்ஸ் தோன்றது நம்ம எதுவும் பண்ண முடியாது. ஆனால் அதே மெதப்பில் இருக்காது. சரியா? பேரண்ட்ஸோட ஹெல்ப்பை நம்மளுக்கு முக்கியம். பேரண்ட்ஸ் ஹெல்ப்பாக இருந்தாலும் சரி, தாத்தா பாட்டி ஹெல்ப்பாக இருந்தாலும் சரி, எல்லாரோட ஹெல்ப்புமே நம்மளுக்கு முக்கியம். நம்மளை விட அவங்களுக்கு 10 விஷயங்கள் 20 விஷயங்கள் அதிகமாக தெரிஞ்சிருக்கலாம் இல்லையா? உன்னோட வயசும் அவங்களோட வயசும் ஒன்றும் கிடையாது. ஸோ அஃப்கோர்ஸ் யூ ஷுட் கிவ் ரெஸ்பெக்ட். அண்ட் உனக்கு சில விஷயம் தெரியும் தெரியாது அப்படிங்கிறதுனால தான் அவங்க உங்களுக்கு வந்து சில விஷயங்களை சொல்கிறாங்க. அப்போ கேட்டுக்கணும். சரியா? அடுத்து தே ஆர் த ஃபியூச்சர் சிட்டிசன்ஸ் ஆஃப் அவர் கண்ட்ரி. இப்போ ஏன் குழந்தைங்களை நம்ம பார்த்துக்கணும் அப்படின்னா, குழந்தைங்க தான் வருங்காலத்தில் இந்த நாட்டோட குடிமகன் குடிமகளாக ஆக போகிறாங்க. அப்போ அவங்கள பாதுகாக்க வேண்டியது இந்த நாட்டோட கடமை. அப்போ நாடும் இதில் ஒரு பங்கு வகிக்குது. அப்பா அம்மா மட்டும் கிடையாது, நாட்டிலையும் சில சட்டத்திட்டங்கள் இருக்குது. இந்த போக்சோ ஆக்டெல்லாம் கொண்டு வந்ததே அதுக்காக தான். சரியா? அடுத்து போகலாமா? வாட் ஆர் த கான்ட்ரிபியூஷன்ஸ் டு லேபரர்ஸ் பை B.R. அம்பேத்கர் பார்க்கலாமா? ஸோ B.R. அம்பேத்கர் வந்து வேலை செய்கிற அந்த கூலி வேலைக்கு போகிறவங்க, இந்த மாதிரி வேலை செய்கிறவங்களுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் கொடுத்துருக்காங்க பார்க்கலாமா? எஸ். ஸோ ஃபர்ஸ்ட்டு ரிடக்ஷன் இன் த ஃபேக்ட்ரி ஒர்க்கிங் ஹவர்ஸ். ஒருவேளை நீங்கள் வந்து ஃபேக்ட்ரிக்கெல்லாம் ஒர்க் பண்ண போகிறீங்க அப்படின்னா, யார் போனாலும் எல்லாருக்கும் 8 மணி நேரம் தான் வேலை பார்க்கணும் அப்படிங்கிற ரூல் வந்து இருக்குது. 9 மணி நேரமாக இருந்தாலும் 1 மணி நேரம் லஞ்ச் பீரியட் அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ 8 ஹவர்ஸ் தான் ஒரு நாளைக்கு நீங்கள் வேலை பார்க்கணும். கம்பல்சரி ரெக்கக்னிஷன் ஆஃப் ட்ரேட் யூனியன்ஸ். இப்போ அந்த மாதிரி ஃபேக்ட்ரியில் எல்லாரும் வேலை செஞ்சிட்ருக்காங்கன்னா, இப்போ சில கட்டத்தில் உங்களுக்கு வந்து தோணலாம், அவங்க நம்மளுக்கு சம்பளம் கம்மியாக தராங்க அப்படின்னு தோணலாம், இல்லை நம்மக்கிட்டேருந்து வேலை அதிகமாக வாங்கிக்கிறாங்க அப்படின்னு தோணலாம். ஸோ இந்த மாதிரியெல்லாம் உங்களுக்கு பிரச்சனைகள் வரும்போது அப்போ யூனியன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எப்படி நீங்கள் ஸ்கூலுக்கு போகிறீங்க, ஸ்கூலில் ஏதாவது பிரச்சனைனா நீங்கள் கிளாஸ் டீச்சர்கிட்ட சொல்கிறீங்க, அதே மாதிரி தான் அங்கேயும் அவங்களுக்குள்ளே ஏதாவது பிரச்சனைனா யூனியனுக்குன்னு ஒரு லீடர் இருப்பாங்க. ஸோ அந்த யூனியன் லீடர்கிட்ட சொல்லுவாங்க. ஸோ அந்த யூனியன் லீடர் போயிட்டு மேனேஜர்கிட்டையோ இல்லை அந்த எம்டிக்கிட்டேயோ வந்து பேச்சுவார்த்தை நடத்தி அதை முடிச்சு கொடுப்பாங்க. ஸோ இந்த ட்ரேட் யூனியன்ஸை ரெக்கக்னைஸ் பண்ணணும், அடையாளப்படுத்தணும். ஓகே நீங்களும் மனுஷங்க தான், நீங்கள் சொல்கிறதும் கோரிக்கை தான் அப்படின்னு காது கொடுத்து கேட்கணும். சரியா? என்ன பெரிய யூனியன் அப்படின்னு போயிடக்கூடாது. இது சட்டத்திலே இருக்குது. சரியா? அடுத்து போகலாமா? எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் இன் இந்தியா. ஸோ இது வந்து என்னென்னா,
கவர்மெண்ட் சைட்லேருந்து பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ கவர்மெண்ட் சைட்லேருந்து உன்னோட மக்களுக்கு நீ தான் வேலை வாங்கி தரணும் அப்படின்னு சொல்ல வராரு. ஸோ எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் அப்படிங்கிறது என்னென்னா, இப்போது ஆஸ் அ கவர்மெண்ட் உனக்கு தெரியும் உன்னோட நாட்டில் இல்லை உன்னோட ஸ்டேட்டில் எத்தனை பேர் வேலை இல்லாமல் இருக்காங்கன்னு. அதே மாதிரி ஆஸ் அ கவர்மெண்ட் உனக்கு தெரியும் எந்தெந்த கம்பெனிஸில் எவ்வளோ ஆட்கள் இன்னும் வேலைக்கு தேவைப்படுறாங்க அப்படின்னு. வேலை வாய்ப்பு இருக்கக்கூடிய சில கம்பெனிஸும் இருக்குது. அப்போ நீ இந்த ரெண்டையும் வந்து மர்ஜ் பண்ணணும். யூ ஹாவ் போத் த டேட்டா. அப்போது யாருக்கு எது தேவையோ அங்கே கொண்டு போய் சேர்த்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் இன் இந்தியா. சரியா? ஓகே. எம்ப்ளாயீஸ் ஸ்டேட் இன்சூரன்ஸ் இஎஸ்ஐ. யார் எங்கே வேலைக்கு போனாலும், ஒரு ஃபேக்ட்ரிக்கு போனாலும் சரி, இல்லை எங்கே வேலை பார்த்தாலும் சரி, அவங்களுக்குன்னு ஒரு இன்சூரன்ஸ் வந்து எடுக்கிறது ரொம்ப முக்கியம். ஹெல்த் இன்சூரன்ஸு இந்த மாதிரி எடுக்கிறதெல்லாம் ரொம்ப முக்கியம். சரியா? இப்போ ஒருவேளை அவங்க வேலையில் இருக்கும்போதே இறந்து போயிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த இன்சூரன்ஸ் அமௌண்ட்டு திரும்ப வரும். இல்லை ஏதாவது ஆப்ரேஷன் பண்ணுறாங்க அப்படின்னாலும் அந்த இன்சூரன்ஸ் அமௌண்ட்டை அவங்க கிளைம் பண்ணிக்கலாம். அடுத்து மினிமம் வேஜஸ். ஸோ யாரே எங்கே வேலைக்கு போனாலும், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபேக்ட்ரி வேலைன்னா அங்கே ஒரு மினிமம் சம்பளம் இவ்வளோ அப்படிங்கிறது இருக்குது. அதுக்கு கம்மியாக யாரும் உங்களுக்கு சம்பளம் கொடுக்கக்கூடாது. சரியா? இப்போ நான் டீச்சர் வேலையில் இருக்கேன்னா எனக்கும் ஒரு மினிமம் சம்பளம் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ அந்த மினிமம் வேஜஸை விட கம்மியாக யாராவது எனக்கு கொடுத்தாங்க அப்படின்னா நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணலாம். இங்கே பாருங்கள், மார்க்கெட்டில் என்னோட வேலைக்கு எல்லாரும் இவ்வளோ காசு கொடுக்குறாங்க, இதுதான் மினிமம் சம்பளம், ஆனால் என்னோட கம்பெனி அதை விட கம்மியாக தாங்க கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணலாம். அதுதான் மினிமம் வேஜஸ். சரியா? தென் கோல் அண்ட் மைக்கா மைன் ப்ராவிடென்ட் ஃபண்ட், பிஎஃப் அப்படின்ற விஷயம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? உங்களோட பாட்டி தாத்தாக்கெல்லாம் பிஎஃப் பணம் வந்துட்டு இருக்கலாம். சம்டைம்ஸ் இப்போல்லாம் நிறுத்திட்டாங்கன்னு நினைக்கிறேன், பிஎஃப்ஏ வரதில்லை. ஸோ அதுதான் ப்ராவிடென்ட் ஃபண்டுன்றது. பிஎஃப் ஆர் ப்ராவிடென்ட் ஃபண்டுங்கிறது என்னென்னா, இப்போ நம்ம தாத்தாவோ பாட்டியோ கவர்மெண்ட் வேலையில் இருந்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சம்பளம் வாங்குவாங்க, ஆனால் சம்பளம் வந்து முழுசாக கிடைக்காது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன், 20,000 என்னோட சம்பளமாக இருக்குன்னா அதில் ஒரு 17,000 தான் என்னோட கைக்கு கிடைக்கும். அப்போ 3,000 எங்கே போகும்னா பிஎஃப் அமௌண்ட்டாக போயிடும். டேக்ஸு, பிஎஃப் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. பட் 20,000க்கு டேக்ஸ்லாம் கட்ட முடியாது, டேக்ஸ்லாம் இல்லை. ஸோ என்ன ஆயிரும்னா பிஎஃப் அமௌண்ட்டாக போயிடும். அப்போ அந்த பிஎஃப் அமௌண்ட்டெல்லாம் கடைசி காலத்தில் ஒன்று சேர்ந்து நான் ஒரு 60 வயசில் ரிட்டையர் ஆகிறேன்னு வச்சுக்கோங்க. ரிட்டையர் ஆனதுக்கப்புறமா என்னோடய கைக்கு பெரிய லம்பான ஒரு அமௌண்ட்டாக வரும். ஒரு 2 லட்சம் 3 லட்சம் 4 லட்சம் இந்த மாதிரி லம்பான ஒரு அமௌண்ட்டாக வரும். சரியா? இப்போது அந்த மாதிரி இந்த சுரங்கப்பாதையிலலாம் ஒர்க் பண்ணுறாங்க இல்லையா, நிலக்கரி சுரங்கத்திலலாம் ஒர்க் பண்ணுறாங்க, அவங்க எல்லாருக்குமே பிஎஃப் இருக்கணும் அப்படின்றதெல்லாம் பிஆர் அம்பேத்கரே சொல்லி வச்சுட்டு போயிட்டார். ஓகேவா? அடுத்த கொஷின் போகலாமா? டிஎம்ஜே, ஸ்பேம் பண்ணாதீங்க டிஎம்ஜே. நானும் வந்து கிளாஸை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, முடிச்சுட்டு பதில் சொல்லிக்கலாம் அப்படின்னு பார்த்தா 10 மெசேஜ் போடுவீங்களா? இப்படியெல்லாம் பண்ணால் உங்கள் ஐடி பிளாக் ஆயிரும். தெரியுமா தெரியாதா? என்ன பழக்கம் இது? ஒரு கிளாஸ் நடந்துட்டுருக்கு, அந்த கிளாஸில் நீங்கள் ஒரு விஷயம் கேட்குறீங்க, பொறுமை அப்படின்றது கொஞ்சம் கூட இருக்காதா? ஒரு கிளாஸில் இப்படி தான் டிஸ்டர்ப் பண்ணுவீங்களா? உங்கள் கிளாஸில் யாராவது வந்து இப்படி டிஸ்டர்ப் பண்ணால் ஒத்துப்பீங்களா? நீங்கள் இன்ட்ரெஸ்டிங்காக கிளாஸ் கவனிச்சுட்ருக்கீங்க, இல்லை இன்ட்ரெஸ்டே இல்லைனாலும் கிளாஸில் இருக்கீங்கன்னு வச்சுக்கோ, வேறு ஏதாவது கிளாஸ் பையன் இப்படி வந்து கமெண்ட் பண்ணுறான், இல்லை உங்கள் கிளாஸில் டிஸ்டர்ப் பண்ணுறான்னா நீ ஒத்துப்பியா? சொல்லு. என்ன நினச்சி இதெல்லாம் பண்ணுறீங்க? நீங்கள் என்ன பெருசாக கிளாஸ் எடுத்துட்டீங்க, முதல்ல என் கேள்விக்கு பதில் சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி தான் பண்ணிகிட்ருக்கேன். இட் இஸ் டிஸ்ரெஸ்பெக்டிங் த கிளாஸ், ஆல்சோ டிஸ்ரெஸ்பெக்டிங் த டீச்சர். உனக்கு புரியுதா இல்லையான்னு எனக்கு தெரியல. How can you even justify posting some 10 messages randomly? அடுத்த கொஸ்டின் போலாமாடா? All are equal before law. பார்க்கலாமா? எஸ். ஸோ சட்டத்துக்கு கீழே எல்லாருமே ஒன்று தான். அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, பணக்காரனாக இருந்தாலும் சரி, ஏழையாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் எல்லாருமே சட்டத்துக்கு முன்னாடி ஒன்று தான். ஆனால்
we have enacted separate law for women justify. எல்லாரும் சட்டத்துக்கு கீழே ஒன்றுன்னு சொல்லிட்டு ஏன் பெண்களுக்கு மட்டும் தனியாக சட்டங்கள் இருக்குது, அதுதான் கேட்டிருக்காங்க. பார்க்கலாமா? அப்போ எல்லாரும் ஒன்று தானா, அப்போ பெண்களுக்கு தனி சட்டமெல்லாம் இருக்கக்கூடாதுல்ல. அப்படி இருந்தால் எல்லாருக்கும் இருக்கணும். ஏன் பெண்களுக்கு மட்டும் தனி சட்டம் இருக்குது? All are equal before the law. It is not practically followed in India. என்னதான் சட்டத்துக்கு முன்னாடி எல்லாருமே ஒன்றுன்னு சொன்னாலும் இந்தியாவில் இன்னும் நிறைய ஸ்டேட்ஸில் அதை ஃபாலோ பண்ணவே இல்லை. விமனையும் மென்னையும் ஒன்றா அவங்க ட்ரீட் பண்ணுறதே கிடையாது. ஆண் பெண் அப்படின்னு அவங்க பிரித்து தான் பார்க்குறாங்க. அவங்க ரெண்டு பேரையும் ஒன்றா பார்க்குறதே கிடையாது. சரியா? அடுத்து, ஸோ த நேஷ்னல் கமிஷன் ஃபார் விமன் NCW is formed to review the constitutional and legal safeguards for women. அப்போ இவங்களுக்குன்னு தனியாக நேஷ்னல் கமிஷன் ஃபார் விமன் அப்படின்றது கொண்டு வந்தாங்க. சரியா? இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, பெண்களை பாதுகாப்பாக வச்சுக்கணுங்கிறதுக்காக சட்டத்தில் புதுசாக ஏதாவது கொண்டு வரணுமா, புதுசாக ஏதாவது ரூல்ஸ் போடணுமா, ஓகே நாங்கள் போடுறோம், அந்த ஆக்ஷன்ஸை எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி வந்தவங்க தான் நேஷ்னல் கமிஷன் ஃபார் விமன். இட் ரெக்கமெண்டட் ரெமெடியல் மெஷர்ஸ் டு த கவர்மெண்ட். ஸோ கவர்மெண்ட்லேயே ஏற்கனவே சில சட்டத்திட்டங்கள் இருந்தது, அதை கொஞ்சம் இப்படி மாற்றினா நல்லா இருக்குமே அப்படின்னு சில அட்வைசஸ் கொடுத்தது, ஒப்பீனியன் கொடுத்தது எல்லாமே நேஷ்னல் கமிஷன் ஃபார் விமன். சரியா? Based on that, the Tamil Nadu government passed the Hindu Succession Amendment Act in 1989 and the central government amended the act in 2005. இதை படி தான் இந்த நேஷ்னல் கமிஷன் ஆஃப் விமன் சொன்னது படி தான் தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன பண்ணாங்க, இந்த ஹிந்து சொத்துரிமை திட்டத்தை கொண்டு வந்தாங்க, ஹிந்து சக்சஷன் ஆக்டை கொண்டு வந்தாங்க 1989. நம்மளை பார்த்து தான் இந்தியன் கவர்மெண்ட்டே 2005 அதை வந்து எல்லாருக்கும் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சரியா? அடுத்து போகலாமா? ரைட் அபவுட் த ரைட் அகெயின்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன் பார்க்கலாமா? உழைப்பு சுரண்டல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஒரு கட்டத்துக்கு மேலே நம்மக்கிட்ட வேலை பார்க்க சொல்கிறாங்க, ரொம்ப சுரண்டிகிட்டே இருக்காங்க அப்படின்னா அதுதான் ரைட் அகெயின்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன். சரியா? அதுக்கு எதிராகவும் நம்மளுக்கு உரிமை இருக்குது. இப்போது எந்த குழந்தையுமே நீங்கள் 14 வயசுக்கு உள்ளே இருக்க எந்த குழந்தையும் நீங்கள் போயிட்டு மைன்ஸில், ஃபேக்ட்ரிஸில், மற்ற எந்த வேலையிலையுமே வைக்கவே கூடாது. மைன்ஸ்னால் சுரங்கப்பாதைன்னு சொல்லுவோம், ஃபேக்ட்ரிஸ் உங்களுக்கே தெரியும். இந்த மாதிரி எந்த வேலையிலையுமே 14 வயசுக்கு கீழே இருக்க குழந்தைங்களை நம்ம வைக்கக்கூடாது. நெய்தர் கான்ட்ராக்டர் நார் அன் எம்ப்ளாயர் கேன் ஃபோர்ஸ் அ ஒர்க்கர் டு டூ அ ஜாப் எகெயின்ஸ்ட் தேர் வில். அவங்களுடைய விருப்பு வெறுப்புங்கிறது ஒன்று இருக்குது. நான் இதை பிடிச்சி தான் பண்ணுறேன் அப்படின்றது வில், ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் யாரையும் பிடிக்காத வேலையை நீ பண்ணுன்னு சொல்லி கான்ட்ராக்டரோ இல்லை வேலையை கொடுக்குறவங்களோ யாரும் ஃபோர்ஸ் பண்ணவே கூடாது. சரியா? அதுதான் பாயிண்ட் நம்பர் 2. அடுத்து, டிஃப்ரென்ஷியேட் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அண்ட் ஹியூமன் ரைட்ஸ் பார்க்கலாமா? ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்னா அடிப்படை உரிமைகள், ஹியூமன் ரைட்ஸ் அப்படின்னா மனித உரிமைகள். பார்க்கலாமா? ஸோ ஹியூமன் ரைட்ஸ் அப்படிங்கிறது எல்லா மனுஷனுக்கும் சுதந்திரம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. ஓகே, இது வந்து எமோஷ்னல் லெவலில் கொஞ்சம் கனெக்ட் ஆகும்னு வச்சுக்கோயேன். இப்போ என்ன அவன் கேலி பண்ணிட்டான் அப்படின்னு கூட நீங்கள் வந்து பண்ணலாம், கேஸ் வந்து போடலாம் ஹியூமன் ரைட்ஸ்க்கு எகெயின்ஸ்டாக. சரியா? ஸோ அதாவது ஹியூமன் ரைட்ஸை வச்சு நீங்கள் வேறு யாருக்காவது எகெயின்ஸ்டாக கேஸ் கூட போடலாம். த ரைட்ஸ் தட் அ ஹியூமன் பீயிங் டிசர்வ்ஸ் டு சர்வைவ் வித் ரெஸ்பெக்ட் அண்ட் ஃப்ரீடம். உன்னுடைய சுயமரியாதை ஆர் மரியாதையை யாராவது கெடுக்கிறாங்க அப்படின்னா அப்போ அவங்க மேலே ஹியூமன் ரைட்ஸ் ஆக்ட் பண்ணலாம். சரியா? அதே மாதிரி என்னுடைய ஃப்ரீடம் வந்து இங்கே பறிப்போகுது அப்படின்னு நினச்சேன்னா ஹியூமன் ரைட்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் அவங்க மேலே கேஸை ஃபைல் பண்ணலாம். ஹியூமன் ரைட்ஸ் ஆர் ரெகக்னைஸ்ட் அட் இன்டர்நேஷ்னல் லெவல்ஸ். இது வந்து ஒரு நாட்டுக்கு மட்டும் இருக்கிறது கிடையாது. நான் இந்த கிளாஸோட ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி குளோபலி நிறைய நாடுகள் இந்த ஹியூமன் ரைட்ஸை ஃபாலோ பண்ணுறாங்க. இப்போ அடுத்ததாக ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து it is the elemental right of a citizen of a country which are listed in the constitution. இந்தியா, இப்போ நம்ம எல்லாருமே இந்தியாவில் இருக்கோம் அப்படின்னா இந்தியாவுக்குன்னு ஒரு அரசியல் அமைப்பு சட்டம் வந்து இருக்குது. அப்போ அதுக்கு கீழே இருக்க ரூல்ஸை தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். அதில் என்னென்ன உரிமைகள் நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கோ அவ்வளோதான் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். அதே மாதிரி இப்போ நம்ம இந்தியாவில் கொடுக்கப்பட்டிருக்க ஃபண்டமெண்டல் ரைட்ஸுக்கும் மற்ற நாடுகளில் இருக்க ஃபண்டமெண்டல் ரைட்ஸுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கும். இட் டிஃபர்ஸ் ஃப்ரம் ஒன் கண்ட்ரி டு த அதர் கண்ட்ரி. சரியா? கிளியரா? அடுத்து போகலாமா? ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆர் கேரண்டீட் அண்டர் த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப்
இந்தியா. ஸோ இது எல்லாமே ஒவ்வொரு நாட்டோட அரசியலமைப்பு சட்டத்துக்கு கீழே வர்றது தான். இதை நீங்கள் இன்னொரு நாட்டு கூட கம்பேர் பண்ண முடியாது சரியா, ஏன்னா ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு மாதிரி சட்டங்கள் இருக்கலாம். அடுத்து போகலாமா? ஸோ ஷார்ட் ஆன்சர்ஸ் முடிச்சாச்சு. இப்போ டீட்டெயில் ஆன்சர்ஸ் பார்க்கலாமா? ரெடியா? எஸ். ஸோ யாருக்கெல்லாம் ஷார்ட் ஆன்சர்ஸ் தெளிவாக புரிஞ்சுது எல்லாருமே இந்த லைவ் செஷனுக்கு ஒரு லைக் போட்டுடலாமா? கேன் யூ ஸ்மாஷ் த லைக் பட்டன் நவ்? கனவர் டெஸ்ட் சீரீஸ் PDF கொஷின் ஆன்சர் எக்ஸ்பிளனேஷன் லைனாக தாங்க மேம், பிகாஸ் கிவிங் செப்பரேட்லி இஸ் வெரி டிஃபிகல்ட் டு சி. டே அது ஆப்போட கன்ஸ்ட்ரக்ஷனே அப்படி தான்டா, நம்ம அதில் மாற்ற முடியுமான்னு தெரியல, நான் எதுக்கும் சொல்லி பார்க்குறேன், பட் ஆப்போட கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படி தான். ஓகே, சரி பசங்களா. ஸோ இப்போ டீட்டெயில் ஆன்சர்ஸ் பார்த்துடலாம். ரைட் அ பேராகிராஃப் அபவுட் UDHR பார்க்கலாமா? எஸ், ரெடியா? ஓகே. ஸோ இப்போது UDHR அப்படின்னா யூனிவர்சல் டிக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் அப்படின்றது தான் UDHR. ஸோ இட் இஸ் நத்திங் பட் யூனிவர்சல் அப்படின்னா இந்த உலகம் ஃபுல்லாக நிறையா நாடுகள் இதை வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. ஹியூமன் ரைட்ஸ் அப்படின்னா மனித உரிமைகள், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை சரியா. ஸோ மனித உரிமைக்காக இந்த உலகம் ஃபுல்லாக இருக்கக்கூடிய நிறைய நாடுகள் வந்து ஃபாலோ பண்ணுறது தான் இந்த யூனிவர்சல் டிக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் சரியா. அடுத்து த டிக்ளரேஷன் வாஸ் ப்ரொக்ளைம்டு அப்படின்னா அறிவிக்கப்பட்டது, அனௌன்ஸ் செய்யப்பட்டது அப்படிங்கிறதான். ப்ரொக்ளைம்டு அப்படின்னா அனௌன்ஸ்டுன்னு அர்த்தம். ஸோ இந்த டிக்ளரேஷனை எப்போ அனௌன்ஸ் பண்ணாங்க அப்படிங்கிறதான் சொல்கிறாங்க. ஸோ 10th December 1948 யுனைடெட் நேஷன்ஸ் ஜென்ரல் அசம்பிளி இன் பாரிஸில் தான் வந்து இதை அனௌன்ஸ் பண்ணாங்க. இப்படி ஒரு மனித உரிமைகள் அப்படின்னு நாங்கள் ஒன்று கொண்டு வர போகிறோம் அப்படிங்கிறத அனௌன்ஸ் பண்ணது அதுதான் சரியா. ஸோ த ஃபர்ஸ்ட் டைம் இட் செட்ஸ் அவுட் த ஃபண்டமெண்டல் ஹியூமன் ரைட்ஸ் டு பி யூனிவர்சலி ப்ரொடெக்டட். யூனிவர்சலி ப்ரொடெக்டட்னா இப்போ இந்த ஹியூமன் ரைட்ஸ் அப்படிங்கிறது இந்தியாவுக்கு மட்டும் கிடையாது. நீங்கள் ஒரு இந்தியன் சிட்டிசனாக இருக்கீங்க, வேறு ஏதாவது கண்ட்ரியில் போய் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க, இல்லை ஏதாவது பண்ணிகிட்ருக்கீங்க, அங்கே யாராவது உங்களுடைய மரியாதைக்கு ஒரு பங்கம் விளைவிக்கிற மாதிரி ஏதாவது பண்ணிட்டாலோ, இல்லை உங்களுடைய ஃப்ரீடமை எடுத்துக்கிற மாதிரி ஏதாவது பண்ணாலோ அவங்க மேலே நீங்கள் அந்த கம்ப்ளைண்ட்டை ரைஸ் பண்ணலாம். ரிகார்ட்லெஸ் ஆஃப் விச் சிட்டிசன் யூ ஆர், எந்த கண்ட்ரியோட குடிமகன் நீங்கள் அப்படிங்கிறத பிரச்சனை இல்லை. உங்களுக்கு எதிராக இருக்கவங்க எந்த நாட்டில் இருக்கவங்க அப்படிங்கிறதெல்லாம் பிரச்சனையே இல்லை. ஏன்னா இந்த இடத்துல உன்னோட நாட்டோட சட்டத்திட்டமோ அந்த பர்சனோட சட்டத்திட்டமோ அந்த நாட்டோட சட்டத்திட்டமோ எதுவுமே வந்து இங்கே பழிக்க போகிறது கிடையாது. யூனிவர்சலி ஹியூமன் ரைட்ஸ்க்குன்னு ஒரு ரைட்ஸ் இருக்கும்ல, ஒரு சட்டத்திட்டங்கள் இருக்கும்ல, அதுதான் இங்கே பேச போகுது சரியா. இட் இஸ் எவ்ரி பர்சன், எவ்ரி ஹியூமன் இஸ் யூனிவர்சலி ப்ரொடெக்டட். இந்த உலகத்தில் நீங்கள் எங்கே போனாலும் உங்களுக்கு ப்ரொடெக்ஷன் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் சரியா. UDHR has been translated into many languages. இதை இன்னும் நிறையா லாங்குவேஜஸில் ட்ரான்ஸ்லேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா உலகம் ஃபுல்லாக இதை ஃபாலோ பண்ணப்படுது அப்படிங்கிறதுனால இட் இஸ் வெரி மேண்டேட்ரி தட் வி ஷுட் பி ஏபிள் டு கிவ் திஸ் இன் ஆல் த லாங்குவேஜஸ். அப்போ தான் எல்லாருக்கும் ஈஸியாக புரியும் இல்லையா. அடுத்து இந்த UDHR யூனிவர்சல் டிக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸில் 30 ஆர்டிகல்ஸ் இருக்குது. அதாவது ரூல்ஸ் ஆர்டிகல்ஸ் வந்து இருக்குது. ஆர்டிகல்ஸ்னால் பிரிவு. ஸோ 30 செக்ஷன்ஸ் வந்து இருக்குது. ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு என்ன கொடுக்குது? ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்ப்ரெஷன். எக்ஸ்ப்ரெஷன் அப்படின்னா நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ உங்கள் ஒப்பீனியனை நீங்கள் வைக்கலாம், யார் மேலே வேணாலும் வைக்கலாம், அதுக்கான ஃப்ரீடம் இருக்குது. ஆஸ் வெல் ஆஸ் சிவில், பொலிட்டிக்கல், சோஷியல், எக்கானமிக் அண்ட் கல்ச்சுரல் ரைட்ஸ்க்கான ரைட்ஸுமே உங்கள்கிட்ட இருக்குது. சிவில் ரைட்ஸ் அப்படின்னா இந்த நாட்டுடைய நீங்கள் சிட்டிசனாக இருக்கீங்க அப்படின்றப்போ உங்களுக்கு சில உரிமைகள் வந்து வழங்கப்படணும் இல்லையா. சிவில், பொலிட்டிக்கல் கிட்டத்தட்ட ஒன்று தான் வச்சுக்கோங்களேன். ஓகே, அதே மாதிரி இப்போது சோஷியல் ரைட்ஸ் அப்படின்றதும் எக்கனாமிக் ரைட்ஸ் அப்படிங்கிறதும் உங்களுக்கு வழங்கப்படணும் சரியா. அடுத்து போகலாமா? தீஸ் ரைட்ஸ் அப்ளை டு ஆல் த பீப்புள் irrespective of their race, gender and nationality. As all people are born free and equal, many of its guarantees have become standard norms today. ஸோ இப்போ இந்த ரைட்ஸ் எல்லாமே எல்லா மக்களுக்கும் அப்ளிகபிள். அவங்க எந்த ரேஸாக இருக்காங்க அப்படிங்கிறது முக்கியம் இல்லை, எந்த ஜெண்டர்,
எந்த கண்ட்ரியை சேர்ந்தவங்க எதுவுமே முக்கியம் இல்லை. அவங்க பிறந்திருக்காங்கன்னா எல்லாருமே வந்து ஈக்குவலான பீப்புள் தான். அப்போ எல்லாருக்குமே இந்த ஹியூமன் ரைட்ஸ் வந்து அப்ளிகபிள் அப்படின்றத சொல்கிறாங்க. சரியா, அடுத்தது போலாமா? ஃபார் சிபிஎஸ்சி முகமது ஆசிஃப் வேதாந்து மாஸ்டர் தமிழ் சேனல் பாருங்கப்பா. சிபிஎஸ்சி கண்டென்ட்டுக்கு வேதாந்து மாஸ்டர் தமிழ் சேனல். ஒரு டவுட்டு, சென்னையில் ஹைகோர்ட் இருக்குது மேம், அப்போ அங்கே டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் இருக்குமா? இருக்குடா, சென்னையிலையும் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் இருக்குது, சிவில் கோர்ட் இருக்குது, கன்சியூமர் கோர்ட்டு, இந்த மாதிரி நிறையா இருக்குது. ஸோ சென்னையில் இருக்க மக்களும் உடனே வந்து ஹைகோர்ட்லாம் போயிட முடியாது. ஃபஸ்ட்டு டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டு, அதுக்கப்புறமா தான் ஹைகோர்ட் போக முடியும். சரியா? சரி, நெக்ஸ்ட் பாயிண்ட் போலாமா? Thus, Universal Declaration of Human Rights has played crucial role in promoting the human rights. Crucial அப்படின்னா இம்பார்ட்டண்ட்டான ஒரு பங்கு வகிக்குது. சரியா, நெக்ஸ்ட் போலாமா? What are the fundamental duties? How would you follow these in your school premises? அடிப்படை கடமைகள் அப்படின்னு சில விஷயங்கள் இருக்குது, எல்லாருமே அதை ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நேஷ்னல் ஆந்தம் வந்து ப்ளே ஆகுதுன்னா எல்லாருமே எந்திரிச்சு நின்று தான் ஆகணும். நீ என்ன வேலை பண்ணாலும் ஓகே, எந்திரிச்சு நின்று தான் ஆகணும். உட்காந்துட்டு இருந்தால் அந்த நேஷ்னல் ஆந்தமை அவமதிக்கிற மாதிரி இல்லையா, டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி. ஸோ இந்த மாதிரி சில ரூல்ஸ் எல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் தான் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்க்கு கீழே வரும், அடிப்படையான சில கடமைகள். சரியா, மேப்பு டஃப்பாக இருக்கா? மேப்புக்கு தனி செஷன் வைக்கலாம்டா. சரியா, டோன்ட் வரி. ஓகே, இப்போது இந்த ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் பார்க்கலாமா? டு கிவ் ரெஸ்பெக்ட் ஃபார் த கான்ஸ்டிடியூஷன் அண்ட் நேஷ்னல் சிம்பிள்ஸ். ஸோ நம்ம இங்கே என்ன பண்ண போகிறோம்? கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னா இந்த சட்டத்திட்டங்கள் இருக்குல்ல, அரசியல் அமைப்பு சட்டம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல, நம்ம 𝑏.ஆர். அம்பேத்கர் நம்மளுக்குன்னு சில ரூல்ஸ் எல்லாம் போட்டு வச்சார்ல, அதுக்குன்னு நம்ம மரியாதை கொடுக்கணும். சரியா, சட்டத்துக்கு எதிராக நம்ம எதுவுமே பண்ணக்கூடாது. அதே மாதிரி நேஷ்னல் சிம்பிள்ஸ்னால் என்ன, இதை பார்த்தா உனக்கு புரியும். நம்ம நேஷ்னல் ட்ரீக்காகவோ இல்லை நேஷ்னல் ஃப்ரூட்டு, இந்த ருப்பீஸ் சிம்பிள் இருக்குல்ல அது, தென் வந்து நேஷ்னல் ஃப்ளாகு, நேஷ்னல் எம்ப்ளம், இது எதுவுமே வந்து பாதிக்கப்படுற மாதிரி நம்ம எதுவும் பண்ணக்கூடாது. அதை டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி எதுவும் பண்ணக்கூடாது. இப்போ மயிலெல்லாம் நீங்கள் கொன்னீங்கன்னா அது வந்து தேச விரோதம். சரியா, உங்கள் மேலே கேஸ் போடுவாங்க. அதே மாதிரி புலியை கொல்லக்கூடாது, அந்த கேஸ்லலாம் மாட்டிட்டீங்க அப்படின்னா நேஷ்னல் சிம்பிள்ஸ் தான் அவமதிக்கிற மாதிரி அப்படின்னு சொல்லி கேஸ் போடுவாங்க. சரியா, டு ஃபாலோ அண்ட் செரிஷ் த நோபல் ஐடியாஸ் விச் இன்ஸ்பயர்ட் அவர் நேஷ்னல் ஸ்ட்ரகிள் ஃபார் ஃப்ரீடம். இப்போது நிறைய பேர் இந்த நாட்டில் சுதந்திரம் வாங்கணுங்கிறதுக்காக போராடி இருக்காங்க இல்லையா. ஸோ அவங்களுடைய ஐடியாஸும் சரி, அவங்களுடைய கொள்கைகளும் சரி, நம்ம பெருமையாக பேசலைனாலும் பரவாயில்ல, இழிவாக பேசக்கூடாது. அவங்க என்ன அப்படி பண்ணிட்டாங்க, ரொம்ப பெருசாக ஒன்றும் பண்ணலை அப்படின்லாம் யாரையும் எதையும் நம்ம சொல்லிடக்கூடாது. சரியா, அடுத்து போகலாமா? 9th லைவா? துளசிராமன், நான் இப்போ என்ன எல்கேஜிக்கு லைவ் எடுத்துகிட்டு இருக்கேன்னா துளசிராமன், உன்னோட புக்கில் என்ன இருக்குது இல்லைன்னு கூட தெரில இல்லையா. இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் ஃபார் ஆல் சப்ஜெக்ட்ஸ் போடுங்க. 1 by 1 ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்காக நாங்கள் போட்டுகிட்டே இருக்கோம். சோஷியலோட இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் ஏற்கனவே போட்டாச்சு. அதுக்கான லிங்க்கை நான் இந்த கமெண்ட் செக்ஷனில் மேலே பின் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள், அதை கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். சரியா, அடுத்து போகலாமா? டு uphold and protect the sovereignty, unity and integrity. யூனிட்டி, இன்டெகிரிட்டி இதெல்லாமே வந்து ஒற்றுமை அப்படின்னு சொல்லலாம். இந்த நாட்டில் இருக்கக்கூடிய நிறைய ஸ்டேட்ஸ் இருக்குது, நிறையா மக்கள் இருக்காங்க. ஒவ்வொரு குரூப் ஆஃப் மக்களுக்கும் நிறையா வந்து கல்ச்சுரல் வெரைட்டிஸ் எல்லாம் இருக்குது. இப்போ தமிழ்நாட்டில் இருக்கவங்க ஒரு பழக்கத்தோடு இருப்போம், ஆந்திராவில் இருக்கவங்க வேறு பழக்கத்தோடு இருப்பாங்க. பட் ஸ்டில் எல்லாருமே ஒற்றுமையாக இருக்கணும், யாரும் அடிச்சுக்கக்கூடாது. சரியா, அதே மாதிரி சாவரன்ட்டி அப்படின்னா தமிழில் இறையாண்மை அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா, சாவரன்ட்டி அப்படின்னா தமிழில் இறையாண்மை அப்படின்னா என்ன மேம்? ஒன்றும் இல்லை, நம்ம கவர்மெண்ட்டுக்கு நம்ம மேலே கண்ட்ரோல் இருக்கா? நம்ம கவர்மெண்ட் நம்ம எல்லாரையும் கண்ட்ரோலில் வச்சுருக்காங்கல்ல,
இது பண்ணலாம் இது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியும் ஆல்சோ நம்ம மேலே ஒரு கேஸ் போட்டாலும் சரி இல்லை அந்த கேஸ்லேருந்து வெளியே கொண்டு வரந்தாலும் சரி இந்த மாதிரி நிறையா விஷயங்களுக்கு கவர்மெண்ட்டுக்கு நம்ம மேலே கண்ட்ரோல் இருக்குது. அதுதான் இறையாண்மை ஆர் சாவரன்ட்டின்னு சொல்லுவாங்க. த பவர் த கவர்மெண்ட் ஹேஸ் ஆன் அஸ், நம்ம மேலே அந்த கவர்மெண்ட்டுக்கு இருக்கக்கூடிய அந்த பவர். ஸோ அதுதான் இறையாண்மை. சரியா? டு டிஃபெண்ட் த கண்ட்ரி அண்ட் ரெண்டர் நேஷ்னல் சர்வீஸ் வென் கால்ட் அப்பான் டு டூ ஸோ. ஸோ நம்மளுடைய நாட்டை எப்போவுமே நம்ம இழிவாக பேசக்கூடாது. யாராவது அப்படி பேசினா கூட நம்ம டிஃபெண்ட் பண்ணி பேசணும். இல்லை என் நாடு அப்படி கிடையாதுன்னு சப்போர்ட் பண்ணி பேசணும். அதே மாதிரி எந்த இடத்துலையும் விட்டு கொடுக்காமல் இருக்கணும். த நெக்ஸ்ட் திங் இஸ் நேஷ்னல் சர்வீஸ்க்கு யாராவது கூப்பிட்டாங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் மிலிட்ரியில் வேலை பார்த்து தான் ஆகணும், இல்லைனா நம்ம எல்லாருமே செத்து போயிடுவோம்னு சொன்னால் நம்ம மிலிட்ரி போய் தான் ஆகணும். ஏன்னா இது நம்ம நாடு நம்ம தான் காப்பாற்றணும். சரியா? ஸோ நம்ம நேஷ்னல் சர்வீசஸ் கொடுக்கணும்னு சொல்லி யாராவது கூப்பிட்டாங்க அப்படின்னா நம்ம கண்டிப்பாக போய் தான் ஆகணும். சரியா? ஓகே. ஸோ டு ப்ரமோட் ஹார்மோனி அண்ட் ஸ்பிரிட் ஆஃப் காமன் பிரதர்ஹுட் அமாங்ஸ்ட் ஆல் த பீப்புள் ஆஃப் இந்தியா. ஸோ இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மக்களும் ஆல் த பிரதர்ஸ், ஆல் த என்ன சொல்கிறோம், ஐயோ மறந்துட்டனே, பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. எஸ், ஆல் த இந்தியன்ஸ் ஆர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் சொல்லுவோம்ல. அதுதான், நல்ல வேலை ஞாபகம் வந்துச்சு. ஓகே. ஸோ ரொம்ப நாள் ஆச்சுடா ஸ்கூல்லலாம் சொல்லி, இப்போல்லாம் வந்து அதை மறந்தே போயிட்டேன். ஸோ இதே பாயிண்ட் தான் அதுவும். எல்லாருமே என்னுடைய சகோதரன் சகோதரி அந்த மாதிரி தான் நம்ம யோசிக்கணும். இவங்க மற்ற ஸ்டேட்டு, மற்ற லாங்குவேஜ், மற்ற கல்ச்சர் அப்படின்னு சொல்லி அவங்கள இழிவாகவும் நம்ம பார்க்கக்கூடாது. சரியா? அடுத்து அப்ஹோல்டுனா வந்து தாங்கி பிடிக்கிறது. சரியா? இறையாண்மைக்கு எதிராக நம்ம எதுவுமே பண்ண முடியாது, கவர்மெண்ட்டுக்கு எதிராக நம்ம எதுவுமே பண்ண முடியாது, பண்ணவும் கூடாது. அதுதான் அது. சரியா? டு வேல்யூ அண்ட் ப்ரிசர்வ் த ரிச் ஹெரிட்டேஜ் ஆஃப் அவர் காம்போசிட் கல்ச்சர். காம்போசிட் கல்ச்சர்னால் என்ன? இந்தியாவில் நிறையா கலாச்சாரங்கள் இருக்குது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ட்ரெடிஷனாக ஃபாலோ பண்ணுறோம். நிறைய ஸ்டேட்ஸ் இருக்குது. ஆனால் அது எல்லாத்தையும் நம்ம தான் பாதுகாக்கணும். யாரும் யாரையும் இழிவாக பேசக்கூடாது. உங்கள் கல்ச்சர் என்ன இப்படி அப்படின்னு சொல்லி யாரையும் நம்ம இழிவாக பேசக்கூடாது. சரியா? டு ப்ரொடெக்ட் அண்ட் இம்ப்ரூவ் த நேச்சுரல் என்விரான்மெண்ட் அண்ட் ஹவ் கம்பேஷன் ஆன் லிவிங் கிரியேச்சர்ஸ். ஸோ உயிருள்ள எந்த ஒரு உயிரினத்துக்கு மேலேயும், மனுஷனு கிடையாது, அனிமலும் கிடையாது, எல்லாருக்கு மேலேயும் உயிர் அப்படின்னு ஒன்றுக்கு இருந்ததுன்னா அவங்க மேலே இரக்கம் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கணும். ஸோ கம்பேஷன் அப்படின்னா என்னது? இரக்கம். வாட் இஸ் கம்பேஷன்? இரக்கம். சரியா? டு டெவலப் த சயின்டிஃபிக் டெம்பர், ஹியூமனிசம் அண்ட் ஸ்பிரிட் ஆஃப் இன்கொயரி அண்ட் ரீஃபார்ம். இது என்ன தெரியுமா? நல்லா கவனிச்சுக்கோ, புரியாத மாதிரி இருக்கலாம், நல்லா கவனிச்சுக்கோ. சயின்டிஃபிக் டெம்பர் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை. மூட நம்பிக்கைகளை நம்பாமல் சயின்ஸ் பேஸ்டாக சில ஃபேக்ட்ஸை நம்ம ஏற்றுக்கிறது. சரியா? இப்போ நிறைய விஷயங்கள் நம்ம அம்மா அப்பா பாட்டி தாத்தா நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனால் அது எல்லாமே வந்து சயின்டிஃபிக் ஃபேக்டால் சப்போர்ட் செய்யப்படுதான்னு கேட்டால் கிடையாது. சில விஷயங்கள் அவங்களே வந்து எங்கள் அம்மா அப்பா எங்களுக்கு இப்படி சொன்னாங்க, அதனால் நாங்களும் உங்களுக்கு இப்படி சொல்கிறோன்னு சொல்லுவாங்க. அது எல்லாத்துலேயுமே சயின்டிஃபிக் ஃபேக்ட் இருக்கணும்னு கிடையாது. சரியா? அப்போது சில மூட நம்பிக்கைகளை நம்ம தவிர்த்து தான் ஆகணும். சரியா? ஹியூமனிசம் அப்படின்னா ஹியூமனிட்டி, மற்றவங்களுக்காக நம்ம இரக்கம் காட்டுறது. ஓகே, அதுதான் ஹியூமனிட்டி. அதுவும் நம்மக்கிட்ட இருக்கணும். அதே மாதிரி ஏதாவது தப்பாக இருக்குது, ஏதாவது கொஞ்சம் வந்து சரியாக படாத மாதிரி இருக்குன்னா அதுக்கு எதிராக நம்ம குவெஷன் கேட்கணும். ஸோ என்கொயரி அப்படின்னா அந்த கேள்வி கேட்குறது. சரியா? கேள்வி கேட்குறது. அண்ட் ஒருவேளை சில சட்ட அமைப்புகள் தப்பாக இருக்குன்னு நம்மளுக்கு ஃபீல் ஆச்சுன்னா உடனே நம்ம அதை வந்து மாற்றி அமைக்கணும். ரீஃபார்ம் அப்படின்னா அதை திருத்தம் பண்ணணும். சரியா? அடுத்து போகலாமா? எஸ். டு சேஃப்கார்ட் பப்ளிக் ப்ராப்பர்ட்டி அண்ட் டு அப்சர்வ் ஃப்ரம் வைலன்ஸ். ஸோ பப்ளிக் ப்ராப்பர்ட்டினா இந்த பஸ்ஸு, ரயில்வேஸு, பஸ் ஸ்டாண்டு இது எல்லாத்தையும் நம்ம தான் பாதுகாக்கணும். ஏன்னா நம்மளுக்காக கட்டப்பட்டது தான் அதெல்லாம். அதை போய் நம்ம டேமேஜ் பண்ணக்கூடாது. இன்னொரு விஷயம், வைலன்ஸுக்கு நம்ம என்றைக்குமே சப்போர்ட் பண்ணக்கூடாது. சரியா? அடுத்து போகலாமா? ஒன்லி 11 மெம்பர்ஸ் இன் லைவ். இதை சொல்கிறதுக்காகவே வந்தீங்களா ஸ்ரீ குரு? உன் பேர் என்னன்னு கூட தெரில. கிளாஸை கவனிக்க வந்தீங்களா இல்லை ஒன்லி 10 மெம்பர்ஸ் 11 மெம்பர்ஸ் அந்த மாதிரி சொல்கிறதுக்காக வந்தீங்களா? ஓகே, அடுத்து போகலாமா? டு ஸ்ட்ரைவ் டுவர்ட்ஸ் எக்ஸலன்ஸ். ஸ்ட்ரைவ் டுவர்ட்ஸ் எக்ஸலன்ஸ்னால் எப்பாடுபட்டாவது கஷ்டப்பட்டு இந்த நாட்டை நம்ம முன்னேற்றி கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்கு நம்ம எல்லாருமே போராடணும். சரியா? அச்சீவ் பண்ணணும். அதுக்காக நம்ம எல்லாருமே போராடணும். சரியா?
டு ப்ரொவைட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் எஜுகேஷன் டு சைல்ட் ஆர் வார்ட் அப் டு த ஏஜ் ஆஃப் 14. ஸோ 14 வயசு வரைக்கும் எல்லா குழந்தைகளுக்கும் கல்விக்கான உரிமை அப்படிங்கிறது இருக்குது. எல்லாருமே கல்வி கற்றுக்கணும். சரியா? லைவ் போட்டால் தெரிய மாட்டேங்குது மேம், எப்படி பார்க்குறது? 2 விஷயங்கள் நீங்கள் பண்ணலாம். ஒன்று, நம்மளோட யூடியூப்பில் லைவ் இது வந்து காட்டும். ஹோம் பேஜ் போனீங்கன்னா நம்ம சேனல் தேடிக்கோங்க, வேதாந்து 9th 10th ஸ்டேட் போர்டு அப்படின்னு தேடிக்கோங்க. உள்ளே போயிட்டிங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து காட்டும். ஹோம், வீடியோஸ், ஷார்ட்ஸ், லைவ், பிளேலிஸ்ட், போஸ்ட்டுன்னு காட்டும். அதில் லைவுக்குள்ளே போய் பார்க்கலாம், எப்போ லைவ் இருக்குது, என்ன டைமுக்கு லைவ் இருக்குதுன்னு பார்க்கலாம். பாயிண்ட் நம்பர் 1, ஒருவேளை உனக்கு அடிக்கடி போய் பார்க்குறதுக்கெல்லாம் முடியல அப்படின்னா டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலகிராம் சேனலில் லைவ் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு 10 minutes முன்னாடியே உங்களுக்கு லிங்க்கோடு வந்துடும். ஸோ நீங்கள் என்ன பண்ணிடலாம், அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி உள்ளே வந்துக்கலாம். சரியா? ஸோ டெலகிராம் சேனலோட லிங்க்கை பார்த்தீங்கன்னா நம்ம சேனலோட டிஸ்கிரிப்ஷனில் கடைசியில் இருக்கும். வாட்ஸ்அப் சேனல் அண்ட் டெலகிராம் சேனலோட லிங்க்கு நம்ம சேனலோட டிஸ்கிரிப்ஷனில் கடைசியில் இருக்கும், அதை பாருங்கள். சரியா? ஓகே. இப்போ ஹவு டஸ் த நேஷ்னல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் ப்ரொடெக்ட் அவர் ரைட்ஸ் பார்க்கலாமா? இப்போ மனித உரிமைகள் கமிஷன் அப்படின்னா வந்து ஆணையம்னு சொல்லுவோம். சரியா? மனித உரிமைகள் ஆணையம், அதுதான் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன். சரியா? ஸோ இந்த மனித உரிமைகள் ஆணையம் நம்மளோட ரைட்ஸை, நம்மளோட உரிமைகளை எப்படி காப்பாற்றுதுன்னு கேட்டிருக்காங்க. பார்க்கலாமா? ஃபேரி டேல், ஆல் சப்ஜெக்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின் வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சப்ஜெக்ட் தான் வரும். சரியா? ஒரே நாளில் எல்லா சப்ஜெக்டும் போட முடியாது. சோஷியல் ஏற்கனவே போட்டாச்சு. ஒவ்வொரு நாள் அடிக்கடி வேறு வேறு சப்ஜெக்ட்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ ப்ளீஸ் வெயிட். சரியா? சொல்லுங்க ரூபினா, எதுக்கு ஸ்பேம் பண்ணுறீங்க? ஸ்பேம் பண்ணால் உங்கள் ஐடி பிளாக் ஆகிடும். சொல்லுங்கள், என்ன பிரச்சனை? பிடிஎஃப் போடுங்க. இன்றைக்கி சண்டேடா, இன்றைக்கி பிடிஎஃப் இஸ் நாட் பாசிபிள். ஏன்னா பிடிஎஃப் நான் போடணுன்னா நம்ம ஆஃபீஸில் மற்றவங்க ஒர்க் பண்ணணும், அவங்களுக்கு நான் அந்த பிடிஎஃப் அனுப்பணும், அவங்க பிடிஎஃப் லிங்க்கை அனுப்புவாங்க. ஸோ தட் இஸ் த யூஷுவல் ப்ரொசீஜர். ஆனால் சண்டே நான் தான் உங்களுக்கு கிளாஸ் எடுத்துகிட்ருக்கேன், வேறு யாரும் இங்கே ஒர்க் பண்ணலை. ஸோ பிடிஎஃப் இன்னைக்கு இட் இஸ் நாட் பாசிபிள். 8th ஹாஃப் இயர்லி இம்பார்ட்டன்ட் கொஷின் போடுறோண்டா. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வீடியோ தாண்டா போட முடியும், வெயிட் பண்ணுங்கடா. சரியா? ஹவு டஸ் த நேஷ்னல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் ப்ரொடெக்ட் அவர் ரைட்ஸ் பார்க்கலாமா? டு என்கொயர் இன்டு த வயலேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் ஆர் நெக்லிஜென்ஸ் இன் ப்ரிவென்ஷன் ஆஃப் சச் வயலேஷன் பை அ பப்ளிக் சர்வெண்ட். இப்போ நம்மளுடைய மனித உரிமைகள் அப்படின்றது மீறப்பட்டுச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்போது அவங்க குரல் கொடுப்பாங்க. அப்போது நம்ம சைடில் நின்று நம்மளுக்காக கேள்வி கேட்க போகிறாங்க. அதே மாதிரி நெக்லிஜென்ஸ் அப்படின்னா கண்டுக்காமல் இருக்கிறது. சரியா? ஸோ அந்த மாதிரி கண்டுக்கப்படாமல் இருக்கிறது, இந்த மாதிரி நடந்தாலும் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் நம்மளுக்காக வந்து பேசுவாங்க, கேள்வி கேட்பாங்க. ஓகே. டு இன்டர்வீன் இன் த கோர்ட் ப்ரொசீடிங்ஸ் ரிலேட்டட் டு ஹியூமன் ரைட்ஸ். இப்போ கோர்ட் ஏதாவது வந்து ஆர்டர் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. சரியா? அப்போது அந்த ஆர்டர் போடுறதோ இல்லை தீர்ப்பு கொடுக்குறதோ ஹியூமன் ரைட்ஸ்க்கு எதிராக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் இந்த நேஷ்னல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் என்ன பண்ணுவாங்க, நீங்கள் எப்படி அப்படி ஒரு தீர்ப்பு கொடுக்கலாம், அது சரியாகவே இருக்காது அப்படின்னு அவங்க கிட்ட போயிட்டு அவங்க ஒப்பீனியன் சொல்லலாம். சரியா? டு அண்டர்டேக் அண்ட் ப்ரமோட் ரிசர்ச் இன் த ஃபீல்ட் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ். இந்த ஹியூமன் ரைட்ஸ்லையுமே நிறைய ரிசர்ச் எல்லாம் பண்ணுறது இந்த கமிஷன் தான் பண்ணுறாங்க. டு என்கேஜ் இன் ஹியூமன் ரைட்ஸ் எஜுகேஷன் அமாங் வேரியஸ் செக்ஷன்ஸ் ஆஃப் த சொசைட்டி. இப்போ சொசைட்டியில் படித்தவங்களும் இருப்பாங்க, படிக்காதவங்களும் இருப்பாங்க, ஏழை பணக்காரன் எல்லாருமே இருப்பாங்க. அப்போ எல்லாருக்குமே ஹியூமன் ரைட்ஸை பற்றி தெரிய வைக்கணும் அப்படின்னு இருக்கவங்க தான் இந்த ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன். சரியா? டு என்கரேஜ் த எஃபெக்ட் ஆஃப் NGOs and institutions working in the field of human rights. நிறைய நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன்ஸ், அரசாங்கத்துக்கு கீழே வராத நிறைய அமைப்புகளும் சரி, நிறைய இன்ஸ்டிடியூஷன்ஸும் சரி, இந்த ஹியூமன் ரைட்ஸை மற்றவங்களுக்கு புரிய வைக்கணும்னு நிறையாவே கஷ்டப்படுறாங்க. அப்போ அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற விதமாகவும் இந்த நேஷ்னல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் இருக்க போகுது. சரியா? அடுத்து போகலாமா? What are the benefits for workers provided by labor law?
இதுதான் கடைசி கொஷின்னு நினைக்கிறேன். ஐயோ இல்லையே. ஓகே, ஆனால் இந்த லேபர் லா வந்து நம்ம ஏற்கனவே படித்தோம் தானே. எதில் 2 மார்க்ஸ்லாம் நம்ம ஏற்கனவே படித்தோம் இல்லையா? ஸோ அதுதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். சரியா? ஸ்ரீகிரு 10th ஹாஃப் இயர்லி சோஷியல் இம்பார்ட்டன்ட் கொஷின் ஏற்கனவே போட்டாச்சு. நம்ம சேனலில் அவைலபிளாக இருக்குது, நீங்கள் போய் பார்த்துக்கலாம். இது 9th ஸ்டாண்டர்ட் லைவுங்கிறதுனால நான் 9th வீடியோ லிங்க்கை தான் பின் பண்ணி வச்சுருக்கேன். 10th ஏற்கனவே இருக்குது, நம்ம சேனலில் போய் பாருங்கள். சரியா? NGOs அப்படின்னா இப்போது நிறைய ஏஜென்சிஸு இல்லை ஆர்கனைசேஷன்ஸ் எல்லாம் இருப்பாங்க. ஒரு 20 பேர் 30 பேர்லாம் சேர்ந்து ஒரு பிரச்சனைக்காக குரல் கொடுப்பாங்க, இல்லை வேலை செய்வாங்க. ஆனால் அவங்க யாரும் கவர்மெண்ட்டுக்கு கீழே வர மாட்டாங்க. ஓகே, அதுதான் நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன்ஸ். இப்போது வாலண்டியராக போய் குழந்தைங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறது, ஓகே, பேசிக் ஹைஜீன் சொல்லி கொடுக்குறது, இல்லை மெடிக்கல் கேம்பெல்லாம் கண்டக்ட் பண்ணுறது, இதெல்லாம் கவர்மெண்ட் தான் பண்ணணும்னு இல்லை. கவர்மெண்ட் இல்லாத சில அமைப்புகளும் பண்ணலாம். அதுதான் நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன்ஸ். சரியா? ஓகே, பெனிஃபிட்ஸ் ஆஃப் ஒர்க்கர்ஸ் ப்ரொவைடட் பை த லேபர் லா பார்க்கலாமா? இப்போ யாராவது எங்கேயாவது ஒர்க் பண்ணுறாங்கன்னா 8 hours தான் ஒர்க் பண்ணணுங்கிற ரூல் இருக்குது. அதே மாதிரி அவங்க ட்ரேட் யூனியன்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணலாம். அப்படி ஃபார்ம் பண்ணும்போது அந்த ஃபேக்ட்ரியில் இருக்கக்கூடிய மக்கள் அதை ரெகக்னைஸ் பண்ணணும், அடையாளப்படுத்தணும், அவங்களுடைய கோரிக்கைகளுக்கு செவி கொடுத்து கேட்கணும். சரியா? அடுத்து இதை தாண்டி எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் ஏற்கனவே நம்ம பார்த்தோம் இல்லையா? எம்ப்ளாயீஸ் ஸ்டேட் இன்சூரன்ஸ் அதுவும் நம்ம பார்த்தோம். மினிமம் வேஜஸ் பார்த்தோம். கோலன் மைக்கா மைன் ப்ராவிடென்ட் அதாவது PF பணம், இது வரைக்கும் நம்ம ஏற்கனவே 2 மார்க்ஸில் பார்த்துருக்கோம். கரெக்டாக? இப்போ வாங்க ஸ்பெஷல் பெனிஃபிட்ஸ் ஃபார் விமன் ஒர்க்கர்ஸ். யாராவது பெண்கள் வேலை பார்த்துட்ருக்காங்கன்னா அவங்களுக்கு என்ன மாதிரி பெனிஃபிட்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட்டு மைன்ஸ் மெட்டர்னிட்டி பெனிஃபிட் ஆக்ட். இப்போ யாராவது ஏற்கனவே ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, இல்லை ப்ரெக்னென்ட் ஆகுறாங்க அப்படின்னா அப்போ அந்த ப்ரெக்னென்ட் விமனுக்கு என்ன மாதிரி ஸ்பெஷல் ரூல்ஸ் எல்லாம் இருக்குது. நீங்கள் வந்து மெட்டர்னிட்டி லீவ் எடுத்துக்கலாம், இவ்வளோ நாள் லீவ் எடுத்துக்கலாம், இல்லை இவ்வளோ மாதம் லீவ் எடுத்துக்கலாம், அதில் இவ்வளோ மாதம் நாங்கள் பே பண்ணிடுவோம், இவ்வளோ மாதம் ஃப்ரீ லீவ் நீங்கள் எடுத்துக்கலாம், அந்த மாதிரி ஏதாவது பெனிஃபிட்ஸ் இருக்கா? அதுதான் மைன்ஸ் மெட்டர்னிட்டி பெனிஃபிட் ஆக்ட். இது ஃபர்ஸ்ட் வந்து மைன்ஸ் மெட்டர்னிட்டி பெனிஃபிட் ஆக்ட்னு இருந்தது. பட் இப்போ வந்து மைன்ஸுங்கிற வேர்டெல்லாம் தூக்கியாச்சு. அதனால் மைன்ஸில் மட்டும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கே யார் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாலும் எல்லாருக்குமே, இப்போ ஒரு இடத்துல நீங்கள் வேலைக்குன்னு போகிறீங்கன்னா யூ ஹாவ் த மெட்டர்னிட்டி பெனிஃபிட் ஆக்ட். சரியா? ஓகே, நெக்ஸ்ட்டு விமன் லேபர் வெல்ஃபேர் ஃபண்ட். ஸோ விமன் எல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, வேலை பார்த்துட்ருக்க இடத்துல அவங்களுக்குன்னு ஏதாவது காயமாயிடுச்சு, ஃப்ராக்சர் ஆகிடுச்சு, இல்லை அவங்க இறந்தே போகிறாங்கன்னா அப்போ அந்த இடத்துல அவங்களுக்குன்னு ஏதாவது காசு கிடைக்குமா, அவங்க குடும்பத்துக்கு அது போய் சேருமா, இதுவும் வந்து பார்த்துக்கணும். நெக்ஸ்ட்டு விமன் அண்ட் சைல்டு லேபர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட். ஸோ பெண்கள் யாராவது வேலைக்கு வராங்கன்னா அவங்கள பாதுகாப்பாக வச்சுக்கிறதுக்கும் சில ரூல்ஸ் வந்து இருக்குது. இப்போ இந்தந்த இடத்துக்கெல்லாம் விமனை வேலைக்கு அனுப்பலாம், அனுப்பக்கூடாது அப்படின்னு சில ரூல்ஸ் வந்து இருக்கும். அதே மாதிரி அவங்க குழந்தைகளுக்கும் சில ரூல்ஸ் வந்து இருக்குது. அப்போ இந்த இடத்துல வேலை செய்கிற மக்கள் எல்லாருமே அவங்க குழந்தைங்கள இந்த ஸ்கூலில் சேர்த்தலாம், இப்போ நாங்கள் ஃபீஸ் பே பண்ணிடுறோம், இல்லை ஃப்ரீயாக சொல்லித்தரோம், இந்த மாதிரி ஏதாவது ஒரு பெனிஃபிட் வந்து இருக்கும். சரியா? ஓகே, ஸோ மெட்டர்னிட்டி பெனிஃபிட்ஸ் ஃபார் விமன் லேபர் இது ஏற்கனவே நம்ம பார்த்தாச்சு. ரீஸ்டோரேஷன் ஆஃப் த பேன் ஆன் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃப் விமன் ஆன் அண்டர் கிரவுண்ட் ஒர்க் இன் கோல் மைன்ஸ். ஸோ 1943 நினைக்கிறேன். 1943 விமன் யாருமே வந்து இந்த சுரங்கத்துலலாம் வேலை பார்க்கக்கூடாது, நிலக்கரி சுரங்கத்தில் வேலை பார்க்கக்கூடாதுன்னு ஒரு பேன் வந்து இருந்துச்சு. சரியா? ஸோ தடை வந்து இருந்துச்சு. ஆனால் அதை இப்போ என்ன பண்ணிட்டாங்க, World War II அப்புறமா நிலக்கரி ரொம்ப தட்டுப்பாடு வந்தது. அப்போ நிறைய பேர் ஒர்க் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற கட்டாயம் வந்தது. ஸோ அந்த பேனை திரும்பவும் என்ன பண்ணிட்டாங்க, வேண்டாம் அந்த பேனை வந்து எடுத்துடலாம், தடையை திரும்பவும் வந்து நம்ம திரும்ப பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி முடிவு எடுத்துட்டு தடையை எடுத்துட்டாங்க. சரியா? ஸோ இது எல்லாமே வந்து இந்த விமன் ஒர்க்கர்ஸ்க்கு கீழே வர பெனிஃபிட்ஸ் தான். அடுத்து பார்க்கலாமா? எஸ், ஹவு டு யூ என்ஜாய் த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இன் யுவர் லைஃப். உங்களுடைய வாழ்க்கையில் என்ன மாதிரி அடிப்படை உரிமைகளை நீங்கள் என்ஜாய் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. பார்க்கலாமா? December 15th 8th வந்து ஹாஃப் இயர்லி எக்ஸாம். ஸோ இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் போடுங்க, கண்டிப்பாக போடுறோம். பட் இன்னைக்கு இட் இஸ் நாட் பாசிபிள், நாளையிலேருந்து உங்களுக்கு கிடைக்கும். டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு சாரி. 10th ஆல் சப்ஜெக்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின் எப்போ போடுவீங்க? ஐ எம் வெயிட்டிங். ஏற்கனவே ஒவ்வொரு சப்ஜெக்டாக போட ஆரம்பிச்சாச்சுடா, நீ பார்த்தியா இல்லையா ருபினா? ஏன் எல்லாரும் இந்த ஆல் சப்ஜெக்ட்னு அது ஏதோ வந்து ஒரு ஃபேமஸான வேர்டு மாதிரி நினச்சிட்ருக்கீங்களா?
ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு சப்ஜெக்ட் நாங்கள் போட்டு இப்போ சோஷியல் முடிச்சாச்சு, தமிழுக்கான தமிழ் கிடையாது, மேக்ஸுக்கான இம்பார்ட்டன்ட் கொஷின் போட்டாச்சு, அதெல்லாம் பார்க்கலையா? நாளைக்கு வேற ஒரு சப்ஜெக்ட்டுக்கு இம்பார்ட்டன்ட் கொஷின் வரும். ஓகே, உங்களுக்கு இந்த ஸ்டடி பிளானர் அப்புறம் வேறு என்ன கேட்குறீங்க, டெய்லி ஸ்டடி பிளான், ஆல் சப்ஜெக்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸு, பிஒய்க்யூ கலெக்ஷன், இதெல்லாம் உங்களுக்கு ஃபேன்சி டேர்மாக இருக்குது தானே. ஆனால் அதே கண்டென்ட்டை வேற ஒரு பேரில் நாங்கள் கொடுத்தோம் அப்படின்னா அதை எடுத்துக்கிறதுக்கு நீங்கள் ரெடியாக இல்லை. கரெக்டாக? சயின்ஸ் போடவே இல்லை. சயின்ஸ் இனிமேல் தாண்டா வரும். நான் இப்போ என்ன சொன்னேன்? சோஷியல் போட்டாச்சு, மேக்ஸ் போட்டாச்சுன்னு தானே சொன்னேன். சயின்ஸ் போட்டாச்சுன்னு நான் சொன்னேனா? ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு சப்ஜெக்ட் வரும், நான் தெளிவாக சொல்கிறேனா இல்லையா? முந்தா நேற்று மேக்ஸ் போட்டாங்க, நேற்று சோஷியல் போட்டாங்க, இன்னைக்கு சண்டே அதனால் ஒன்றும் போடல, திரும்ப நாளைக்கு வேறு ஏதாவது சப்ஜெக்ட் வரும். ஓ இப்போ சரி ஓகே, தமிழ் கொஷின் மார்க், இங்கிலீஷ் கொஷின் மார்க்லாம் கேட்குறீங்கல்ல, சோஷியலில் கொடுத்த எல்லா கொஷினும் படிச்சிட்டிங்களா? மேக்ஸில் கொடுத்தது படிச்சிட்டிங்கன்னா சொல்லுங்கள், அடுத்த சப்ஜெக்ட் போடலாம். இதே மாதிரி கேள்வி போய் உங்களோட ஸ்கூல் டீச்சர்ஸ் கிட்ட கேட்பீங்களா? இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் கேட்டால் என்ன சொல்லுவாங்க? யோசிச்சு பாரு. எவ்வளவு அதிகாரம் இல்லையா? இதே அதிகாரத்தை உங்களுடைய ஸ்கூல் டீச்சர்ஸ் கிட்ட காட்டுவீங்களா ருபினா? தெளிவாக சொல்கிறேன், மேக்ஸு சோஷியல் போட்டாச்சு அப்படின்னு, சயின்ஸ் போடவே இல்லை, தமிழ் கொஷின் மார்க், இங்கிலீஷ் கொஷின் மார்க் அப்படின்னா பாருங்க அந்த டோன் வந்து எப்படி இருக்குன்னு பாருங்க. ஸோ இஸ் திஸ் த வே யூ ஸ்பீக் டு அ டீச்சர்? அவர் இப்படி தான் உங்களோட ஸ்கூல் டீச்சர்ஸ் கிட்ட பேசுவீங்களா? நைன்த்து மேக்ஸ் போடலையே டே, நான் 10th மேக்ஸு 10th சோஷியல் போட்டாச்சுன்னு சொன்னேன், 9th சோஷியல் போட்டாச்சு. ரூபினா 10th பற்றி கேட்டாங்க, நான் 10th பற்றி அவங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். சரியா? கிரியேட்டிவ் எடிட்டிங் நீங்கள் 9th பற்றி கேட்குறீங்க, 9th சோஷியல் போட்டாச்சு. ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு ஒவ்வொரு சப்ஜெக்ட் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ தயவு செஞ்சு வெயிட் பண்ணுங்க. சரியா? ஸோ என்ஜாய் த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இன் யோர் லைஃப். எப்படி நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் அடிப்படை உரிமைகளை என்ஜாய் பண்ணிகிட்ருக்கீங்க பார்க்கலாமா? ஸோ ரைட் டு ஈக்குவாலிட்டி. ஸோ எல்லாருமே வந்து இந்த சட்டத்துக்கு முன்னாடி ஈக்குவல் தான், யாருமே வந்து கம்மியும் கிடையாது அதிகமும் கிடையாது இந்த கண்ட்ரி முன்னாடி. அண்ட் தெர் இஸ் நோ டிஸ்டிங்ஷன் பிட்வீன் த அஃபிஷியல்ஸ் அண்ட் ப்ரைவேட் சிட்டிசன்ஸ். கவர்மெண்ட்டில் வேலை பார்க்குறவங்களுக்கும் சரி, இல்லை ப்ரைவேட்டில் வேலை பார்க்குறவங்களுக்கும் சரி, இல்லை சாதாரண ஒரு மக்களுக்கும் சரி, நீங்கள் ரிலீஜன் பேஸ் பண்ணியோ இல்லை பணத்தை பேஸ் பண்ணியோ கேஸ்ட்டை பேஸ் பண்ணியோ எங்கேயுமே வந்து நீங்கள் டிஸ்கிரிமினேஷன் காட்டக்கூடாது, பாகுபாடு காட்டக்கூடாது, எல்லாரையும் ஒன்றா தான் நடத்தணும். அடுத்து ரைட் டு ஃப்ரீடம். எல்லாருமே சுதந்திரமாக இருக்கிறதுக்கும் சுதந்திரமாக நீங்கள் நினச்சதை பேசுகிறதுக்கும் ஒரு ரைட் வந்து இருக்குது. ரைட் அகெயின்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன். இப்போது உங்களுக்கு வந்து வேலை அதிகமாக செய்ய சொல்கிறாங்க, ஃபோர்ஸ் பண்ணுறாங்க வேலை பார்க்குறதுக்கு, இந்த மாதிரியெல்லாம் பிரச்சனைகள் இருக்குன்னா ரைட் அகெயின்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன் வந்து உங்களுக்கு இருக்குது. ஸோ இதுக்கு நீங்கள் வந்து கேஸ் ஃபைல் பண்ணலாம். சரியா? ரைட் டு ரிலீஜன் பார்க்கலாமா? ஸோ இந்தியா அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா இட் இஸ் அ செக்யுலர் ஸ்டேட். அப்படின்னா நிறையா ஸ்டேட் வந்து இருக்குது, பட் இங்கே எதுவுமே வந்து இந்த ஸ்டேட்னா இந்த லாங்குவேஜ் தான், இந்த ஸ்டேட்னா இந்த ரிலீஜன் தான் அப்படிங்கிற மாதிரி எதுவுமே கிடையாது. ஓகே, செக்யுலரிசம் அப்படின்றது அதுதான். இந்தியாவில் இதுதான் அஃபிஷியல் லாங்குவேஜு, எல்லா இந்த ஸ்டேட்டுக்கு இதுதான் வந்து ட்ரெடிஷன், இதுதான் ரிலீஜன் அப்படின்ற மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. மத சார்பின்மை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்தியா எந்த மதத்தை சார்ந்ததும் கிடையாது, எல்லா மதத்தவர்களும் இந்தியாவில் இருக்காங்க. பட் இந்தியா மத சார்பின்மையை தான் ப்ரமோட் பண்ணுது. சரியா? there is no state religion in India. Then எல்லா ஃபெஸ்டிவல்ஸும் இங்கே எல்லாருமே செலிப்ரேட் பண்ணுறாங்க. இப்போ ரம்ஜானுக்கும் எல்லாருக்கும் லீவ் கிடைக்குது, தீபாவளிக்கும் எல்லாருக்கும் லீவ் கிடைக்குது, பொங்கலுக்கும் எல்லாருக்கும் லீவ் கிடைக்குது இல்லையா? ஸோ எல்லா ஃபெஸ்டிவல்ஸும் ஸ்கூலில் எல்லாருமே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸோட வீட்டுக்கெல்லாம் போகிறாங்க. ஸோ இது எல்லாமே ஒற்றுமையை கொண்டு வருது, யுனைட்டி அண்ட் இன்டிகிரிட்டியை வந்து ப்ரமோட் பண்ணுது. சரியா? அடுத்து போகலாமா? ரைட் டு கல்ச்சர் அண்ட் எஜுகேஷன். ஸோ நீங்கள் என்ன ரிலீஜன் ஃபாலோ பண்ணாலும் சரி, என்ன ரேஸாக இருந்தாலும் சரி, அதாவது ஒயிட் பீப்புள், பிளாக் பீப்புள், இதில் என்ன ரேஸாக இருந்தாலும் சரி, எந்த கல்ச்சரை ஃபாலோ பண்ணாலும் சரி, உங்களை இதை விட்டுட்டு இதை ஃபாலோ பண்ணுன்னு சொல்கிறதுக்கு யாருக்கும் உரிமை கிடையாது. நீங்களும் போய் யாரையும் அப்படியே சொல்ல முடியாது.
A right without remedy is a meaningless formality. இப்போ ஒரு சட்டத்திட்டங்கள் நம்ம போடுறோம், ஆனால் அது திருத்தவே முடியாது அப்படின்னு நம்ம வச்சுட்டோம்னா அது மீனிங்கே கிடையாது, அர்த்தமே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? அப்போது ஏதாவது அடிப்படை உரிமைகள் நம்ம கொடுக்குறோம், அது வந்து மீறப்படுது அப்படின்றப்போ அதை நம்ம கண்டிப்பாக மேல்முறையீடு பண்ணி மற்ற கோர்ட்டுக்கு நம்ம மூவ் பண்ணலாம். சரியா? தீர்க்கிறதுக்காக நம்ம மூவ் பண்ணலாம். If we follow the above rights carefully, there is no need to use this. நம்ம கொடுத்துருக்க ரூல்ஸ் எல்லாம் ஒழுங்காக ஃபாலோ பண்ணிட்டோன்னா எந்த பிரச்சனையும் இல்லை. ஒன்ஸ் நீங்கள் ரூல்ஸை வயலேட் பண்ணும்போது தான் மேலே மேலே நம்ம கேஸ் எல்லாம் போட்டு அப்பீல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒன்லி தென் பீஸ் வில் பி தேர் இன் த கண்ட்ரி அண்ட் பீப்புள் கேன் என்ஜாய் த லைஃப். எல்லா ரூல்ஸும் நீங்கள் ஃபாலோ பண்ணாதான் கண்ட்ரியில் இருக்கக்கூடிய எல்லா மக்களும் வந்து நிம்மதியாகவும் இருப்பாங்க, லைஃப்பை என்ஜாய் பண்ணவும் முடியும். சரியா? ஓகே பசங்களா. ஸோ ஐ ஹோப் வித் திஸ் நம்ம லைவை எண்ட் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன், இல்லையா? ஓகேடா. ஸோ யாரெல்லாம் வந்து லைவ் செஷனுக்கு இன்னும் லைக் பண்ணாமல் இருக்கீங்களோ எல்லாருமே லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணிவிடுங்க. சரியா? லைக் போடாமல் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக லைக் போட்டுருங்க. ஸோ அதே மாதிரி இன்னொரு விஷயம், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்க போது வெயிட் பண்ணுங்கள். 8th இருந்தாலும் சரி, 9th இருந்தாலும் சரி, 10th இருந்தாலும் சரி. சரியா? ஸோ எனி ஒன் சப்ஜெக்டோட இம்பார்ட்டன்ட் கொஷின் ஒவ்வொரு நாளும் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ டோன்ட் வரி. சரியா? டுமாரோ தீமின்னல் கிளாஸ் இருக்குது மேம் கொஷின் மார்க்னா இருக்கான்னு கேட்குறியா? சௌபர்ணிகா தயவு செஞ்சு கொஷினை கொஞ்சம் தெளிவாக கேளுங்க. சரிடா. ஸோ இந்த லைவை முடிச்சுக்கலாமா? எஸ். ஓகே. அண்ட் இந்த லைவ் எத்தனை பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது? எத்தனையோ பேர் நீங்கள் கேட்டிங்க இதை வந்து ஆகஸ்ட் சிலபஸ் நீங்கள் ஏன் இப்போ எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. உங்களில் நிறைய பேர் எடுக்க சொல்லி கேட்டிருந்தீங்க, ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தீங்க, ஏன்னா இது புரியவே இல்லை அப்படின்னு. தட்ஸ் வை நான் இந்த லெசனை வந்து இப்போ எடுத்தேன். லேட்டு தான், ஆமாம் ஒத்துக்கிறேன். ஆனால் இது உனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததா அதுதான் நான் கேட்குறேன். உனக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருந்ததா? நிறைய பேர் ஸ்கூலில் படிக்கிறீங்க, ஆனால் ஸ்கூலில் படிக்கிறது சில பேருக்கு புரிய மாட்டேங்குது. கரெக்டாக? ஸோ அப்போ புரியாத பட்சத்தில் இது உனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததா அப்படிங்கிறதா என்னோட கேள்வி. ஸோ யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா இந்த லைவ் முடிச்சதுக்கப்புறமா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் என்ன பண்ணலாம், உங்களுடைய ஃபீட்பேக்கை கொடுக்கலாம். இப்போ அடுத்து என்ன லெசன் வரணும் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் சஜஷன் சொல்லுங்கள், அதுக்கேற்ற மாதிரி நானும் வந்து லெசன்ஸோடு வரேன். சரியா? பாய் பாய், டேக் கேர்.